வீட்டில் சாதாரணமாக பேசுகிறதுலாம் பிரச்சனை இல்லை. சன் டிவி பட்டிமன்றம் ஒன்றிலும் நான் பேசுகிறேன், அதுவும் பிரச்சனை இல்லைன்னா அது ஒரு 7-8 நிமிடம் பேசுவது தான். அது தேவைன்னா அவங்க நிறுத்திப்பாங்க, திரும்ப ரெக்கார்ட் பண்ண முடியும், அந்த வசதிகள் இருக்கிறது. ஆனால் முதலாக ஆடியன்ஸுக்கு முன்னாடி வந்து நின்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் நான் பேசிய முதல் நிகழ்ச்சியே கோவையிலே நடந்த நிகழ்ச்சி தான். எனவே இந்த மண்ணுக்கே உரிய அன்பு, பிரார்த்தனைகள் இவைதான் என்னுடைய சொற்களுக்கு சக்தியை தந்தன. தமிழ்நாடு முழுவதிலும் உலகம் முழுவதிலும் இருக்கிற தமிழர்கள், எல்லா நம்பிக்கைகளை மதங்களை சார்ந்தவர்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கான பலனாகத்தான் உங்கள் முன்னே நான் நிற்கிறேன் என்பதனால் நீங்கள் உள்ளிட்ட அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த இடத்திலே திரும்பவும் காணிக்கையாக்கி கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கொடிசியா வளாகத்துக்கு நிறைய முறை நாங்கள் வந்து பேசியிருக்கோம். இந்த அரங்கத்தில் பேசுவது என்பது ஒரு மகிழ்ச்சி எப்போவுமே. எனக்கு இன்றைக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால், ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் என்னுடைய ஆசான் இதே மேடையில் நின்று பேசியிருக்கிறார். திரு ஜெயமோகன் அவர்கள் உரையாற்றிய இந்த மேடையில், யார் தருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் என்று அவர் பேசிய மேடையிலே எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்பதே எனக்கு பெரிய பெருமை என்று நினைத்து இந்த மேடையில் என்னுடைய ஆசிரியரனுடைய பாதங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இப்போ எவ்வளவு நேரம் நாமெல்லாம் இருக்கலான்ற ஒரு முடிவு இருக்குது நமக்கு. முதல்ல அதை நம்ம ஓப்பனாக பேசிக்கலாம். பல இடங்களில் மரியாதை கருதி எவ்வளவு நேரம் வேணால் பேசுங்கம்பாங்க. கோயம்புத்தூர்காரங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கையை காட்டுறாரு. எவ்வளவு 8 மட்டுமா? நீங்கள் இருப்பீங்க, ஆடியன்ஸ் இருக்கணுமே. ஒரு 1 to 1.25 மணி நேரம்னு யோசிக்கிறேன். ஆனால் உங்களை பொறுத்தது. இப்போ ஒரு பேச்சாளனை பற்றி எப்போவுமே நான் என்ன நினச்சிப்பேன்னாக்க, ஒரு பேச்சாளன் கூட நிகழ்த்துக்கலையை செய்கிறவன் தான். தம்பி செல்வேந்திரன் மிக அற்புதமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இப்போதெல்லாம் யாராவது என்னிடம் நானும் பேச்சாளர் ஆகணும்னு கேட்டுக்கிட்டு சில பேர் வருவாங்க. நீங்கள் எப்படி பேச்சாளர்ங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பதிலே தெரியாது. எப்படி ஆன ஏதோ ஒரு விபத்து தான் என்பதை தாண்டி என்னிடம் பதிலே கிடையாது. ஆனால் இப்போது அப்படி யாராவது கேட்டால், தம்பி எழுதியிருக்கிற பேச்சுலகின் பொன் விதிகள் என்கிற புத்தகத்தை தான் அவர்களுக்கு நான் பரிந்துரை செய்கின்றேன். எனக்கு ஒரு கமிஷனும் கிடையாது அதில். அந்த புத்தகத்தில் என் பேரை அவர் சேர்க்கவும் இல்லை, எக்ஸப்ட் ஒரே ஒரு இடத்தை தவிர. அதில் உண்மையிலேயே ஒரு பேச்சாளராக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் திட்டமிட்டால் என்னென்ன செய்யணும் என்பதை மிக அழகாக வரிசைப்படுத்தி இருக்கிறார். அப்படி எந்த திட்டமிடலும் இன்றி பேச்சாளர்கள் சில பேர் இருக்காங்க. நான் அதில் ஒன்று. எனக்கு என்ன தோன்றும் என்றால், நிகழ்த்துக்களை செய்கிறவர்களிலேயே பேச்சாளர்கள் ஒரு தனி ரகம் என்று எனக்கு தோன்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது ஒரு எழுத்தாளர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் ஐயா ஜெயமோகனே இருக்கார், இல்லை எஸ் ராமகிருஷ்ணன் இருக்கார். பெரும்பாலும் இவர்கள் தனியே இருந்து எழுதுவதைத்தான் விரும்புவார்கள். சுற்றி ஒரு 10,000 பேர் அங்கிட்டும் இங்கிட்டும் போய் அப்படி சத்தம் போட்டுக்கிட்டே என்ன பண்ணுறேன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் எழுதுகிறவர்களுக்கு தனியாக ஒரு இடம். அதுதான் சில சினிமா பாடலாசிரியர்கள் பேங்காக்கு போயினா பாட்டு எழுதுகிறாங்க. தனிமையில் இருந்தால் தான் பாட்டு வருன்றது. அவர்கள் தனியாக இருந்து தான் அந்த படைப்பூக்கத்தை கொடுக்க முடிகிறது. ஒரு சிற்பி தனியாக தான் அவனால் செய்ய முடியும். ஒரு 5 பேர் டைட் க்ளோஸ்அப்பில் இந்த மாதிரி கேமரா வச்சுருந்தா அவனால் செதுக்கவே முடியாது. ஓவியனும் அப்படித்தான். தனியாக இருக்கிற போது அவனுடைய அந்த கலைத்திறமை இன்னமும் விகசிக்கும். இப்போ இசைக்கலைஞர்கள் கூட அவர்கள் கூட்டத்தின் முன்பு பாடுவதை விரும்புவார்கள். ஆனால் சாதகம்னா தனியாக தான் செய்யணும். ஒரு நடனக்கலைஞர் கூட மனச்சோர்வு இருந்தால் ஒரு நடராஜரனுடைய சிலைக்கு முன்னால் தனியே நின்று நடனம் ஆடுவதைத்தான் விரும்புவார்கள். மகத்தான சமையல் கலைஞர்கள் தனியே இருந்து தான் சமைப்பார்கள். ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒரு கலைஞன், அவன் மாத்திரம் தனியாக தன்னுடைய கலையை செய்தால் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. அது பேச்சாளர். எனக்கு மனசே சரியில்லை, எங்கள் வீட்டில் நான் தனியாக பேசுகிறேன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. நேற்று மட்டும் நல்லா தான் இருந்தாங்க. தனியாகவே நிகழ்த்த முடியாத ஒரு நிகழ்த்துக்கலை உண்டென்றால் அது பேச்சு மாத்திரம்தான்.
அதற்கு நிச்சயமாக 2 பேர் தேவை. பேசுபவர், கேட்கிறவர். கேட்கிறவர் ஒருவராக இருக்கலாம், 10 பேராக இருக்கலாம், 1000 பேராக இருக்கலாம். ஆனால் கேட்கிறவர் என்று ஒருவர் இருக்கிற போதுதான் பேச்சு என்பது முழுமையடைகிறது. என்ன காரணம்? தமிழ்நாட்டிலே இருக்கிற நிறைய பேச்சாளர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். செல்வேந்திரன் நிறைய பேர் நேர்காணல் கூட செய்திருக்கிறார். அவர்களினுடைய சில பேச்சுக்களின் சில பகுதிகளை அவர்களால் மறக்கவே முடியாது. மிகச்சிறந்த பகுதியாக இருக்கும். அது கேட்டது கூட ஞாபகம் இருக்கும். ஒரு 20 வருஷம் முன்னாடி அவங்க பேசுகிறத நான் கேட்டேன், கலைஞர் பேசுகிறத கேட்டேன், இல்லாட்டா சத்யமூர்த்தி ஐயா அவர்கள் பேசுவதை நான் கேட்டேன், பாரதிதாசன் நேர பேசி நான் கேட்டிருக்கேன். அப்படி சொல்லுகிறவர்கள்லாம் மறக்கவே முடியாது அந்த பேச்சை. ஒரு பேச்சினுடைய மிகச்சிறந்த பகுதியாக எது இருக்கிறதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பகுதியாக இருக்கவே முடியாது. எல்லா பேச்சாளரும் கொஞ்சம் தயாரிச்சுட்டு தான் வருவாங்க. நான் அதெல்லாம் எதுவும் அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு தயாரிப்பு எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஒரு பேச்சின் மிகச்சிறந்த பகுதியாக ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்காது. அது அந்த இடத்தில் பேசுகிறவருக்கும் கேட்பவர்களுக்கும் இடையே நடக்கிற ஏதோ ஒரு ரசாயனத்தாலே அந்த இடத்தில் அதுவரை சிந்திக்காத சில செய்திகள், அதுவரை பேசப்படாத சில வார்த்தைகள், அதுவரை எண்ணிக்கூட பார்க்க முடியாத சில சிந்தனைகள் மேடையிலே வருகிற போது எதனால் வருகிறது என்றால், பேச்சாளன் நல்ல பேச்சாளன் என்பதனால் அல்ல, கேட்கிறவர்கள் ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் இருக்கிற போதுதான் அந்த மிகச்சிறந்த பேச்சினுடைய பகுதி வர முடியும். இன்றைக்கு ஒருவேளை கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சியில் நான் நன்றாக பேசினேன், அப்படி சில பகுதிகள் இருந்திருது என்றால் அது என்னால் அல்ல, அது உங்களால் தான். அப்படின்றத எப்படி நிரூபிப்பீங்க? அதனால் யாருமே கைத்தட்டாமல் மௌனமாக அவ்வளோ ஒரு கட்டுப்பாடு இங்கே கிடையாது. சில கிராமங்கள்லாம் நாங்கள் பேச போகும்போது கையே தட்ட மாட்டாங்க. நமக்கு என்னடா, ஒரு படத்தில் வடிவேலு நடக்கிற படத்தில் கேட்டுக்கிட்டே இருப்பாருங்க, சரியாக தானே நான் பேசுகிறேன். நமக்கே சந்தேகமாக இருக்கும். நம்ம சில சமயம் நம்ம பேசுகிற அந்த டைலக்ட் அவங்களுக்கு போய் சேராது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கன்னியாகுமரியிலலாம் சில பகுதிகளுக்கு நீங்கள் போகும்போது சென்னை தமிழோ, கோவை தமிழோ, திருச்சியில் பேசுகிற தமிழோ அங்கே அவங்களால அது வேறு விதமாக இருக்கும். புரியலையா, கையை தட்ட மாட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டே கேட்டு எதுக்காக கை கூட தட்ட மாட்டேன். அதில் பெரியவங்க பேசும்போது கை தட்டக்கூடாதுல்ல. அப்படிலாம் ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, நான் அவ்வளோ பெரியவரும் கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியையோ உங்களினுடைய வியப்பையோ வெளிப்படுத்துவதற்காக நிச்சயமாக கைத்தட்டலாம், மகிழலாம். அதனால் சிட் பேக், ரிலாக்ஸ், என்ஜாய். ஒரு மணி நேரம் அவர் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருக்காரு, பார்க்கலாம், போக போக பார்த்துக்கலாம். பெருமக்களை, வாழ்க்கையும் வாசிப்புன்ற ரொம்ப எளிமையான தலைப்பு தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, அல்லது நான் தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு. இது புத்தக கண்காட்சி என்பதனாலே இங்கே இதை பேசுவது தான் பொருத்தமாக இருக்கும் என்றும் நான் நினைத்தேன். இப்போ என்னிடம் நீண்ட பட்டியல்லாம் எதுவுமே கிடையாது. நான் உங்களிடம் சொல்ல போவது, வாசிப்பு வாழ்க்கையை என்ன செய்யும் அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு என்ன செய்தது என்கின்ற சில பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கும் இங்கே இருக்கும். முதல் விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கடவுள் சில பேரை இந்த உலகத்தில் படைத்து அனுப்பி இருக்கிறார். வாசிப்பதற்காகவும் எழுதுவதற்காகவும் மாத்திரமே அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய ஆன்மாவினுடைய ராகம். ஆனால் எல்லாருமே அப்படி இல்லை. எல்லாருமே அப்படி இருந்தா உலகம் நடக்கவே நடக்காது. அப்புறம் கொடிசியாவை யார் நடத்துறது, சேரை யார் போடுறது, வந்தவங்களுக்கு சாப்பாடு யார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. சில பேருக்கான வேலையே படிப்பதும் எழுதுவதும் எழுத்துலகத்தினுடைய செயல்பாடுகளுக்குள் இருப்பது. இவங்க ரொம்ப 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 டைனி பாப்புலேஷன். அவங்க மொத்த மக்கள் தொகையில் 1 விழுக்காடு கூட அவங்க இருக்க மாட்டாங்க. நாம் அவர்கள் இல்லை. முதல்ல அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் இதற்கு அடுத்த 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 படிநிலைகளில் இருப்பவர்கள். சில பேர் ஏதோ ஓரளவு படிக்கிறாங்க,
நம்ம ஓப்பனாக பேசலாம், நமக்குள்ளே என்ன. சில பேர் வந்து என்கிட்ட கேட்கவே கேட்குறாங்க, எல்லா புத்தக கண்காட்சிக்கும் போகிறீங்க நீங்கள், உங்ககிட்ட ஒரு கேள்வினார். நான் கூட இவர் ஜெயகாந்தனிலிருந்து கேட்க போகிறாரா, ஜெயமோகனை பற்றிய விசாரணையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார். புத்தகத்தை எடுத்த உடனே தூக்க வருதே, நான் என்ன செய்யறதுன்னு கேட்டேன். இது ஒரு ஆழமான பிரச்சனை தான். நான் சொன்னேன், சார் எனக்கு பல சமயம் தூக்கம் வரல. தூக்கம் வராமல் கஷ்டப்படுறதை விட புத்தகத்தை எடுத்து தூங்குற நீங்கள் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்களாம் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க, ஆண்கள் பெண் நிறைய பெண்கள் இருக்கீங்க. முதல்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு இளைஞர்களும் இருக்கீங்க. இந்த அளவு கூட எல்லா இடத்து சில பேர் பிள்ளைகளை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளோ துணிச்சலாக பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரீங்க. அவங்களுக்காக ஒரு தடவை கைத்தட்டுங்க எல்லாரும். ஏன்னா வந்து உட்காந்தவுடனே அவன் கேட்பான், இந்த ஆண்டி எப்போ பேசி முடிப்பாங்க. உடனே 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவாங்க, போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பிள்ளைகளை அழைத்து தூங்குற பிள்ளை வேறு அந்த மாதிரி தூக்கிட்டு வராங்க பாவம். பிள்ளைகளையும் அழைத்து புத்தக கண்காட்சிக்கு குடும்பத்தோடு வருகிற உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னென்னா இங்கே புத்தகங்களை கணவர் வாங்குறாருன்னா எல்லா மனைவிகளும் ஒத்துக்க மாட்டாங்க. போன வருஷம் வாங்கின புக்கெல்லாம் படித்தாச்சான்னு அந்த அம்மா கேட்கும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு எப்போவுமே நினைவாற்றல் அதிகம். அதுக்கு நல்லா தெரியும், அந்த அந்த கவரையே இன்னும் பிரிக்கலன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் இந்த வருஷம் வாங்கலான்னு அந்த அம்மா சொல்லும். ஆனால் இவர் இதையும் அதையும் சேர்த்து படிக்கிறேன், அடுத்த வருஷம் கோயம்புத்தூர் புக் ஃபேருக்குள்ளே எல்லா புக்கையும் படிச்சிடுறேன்னு எல்லாத்துமேலேயும் சத்தியம் பண்ணி வந்தவங்க இருக்காங்க. புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது அல்லவா, அதுவே இந்த படியில் ஏறுகிற முதல் தளம். அதுதான். அது விருப்பமே இல்லை, அதெல்லாம் நமக்கு வராது சார், வேலை இல்லாதவன் தான் சார் செய்வான் என்கிட்டயே சொல்கிறான் நான் படிச்சுட்டு இருக்கும்போது. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, அவர்கள் நினைப்பில் தவறு இல்லை. அப்போ எதுக்காக வாசிக்க வேண்டும்? சில பேர் சொல்கிறான் அது இல்லாமலே நான் நல்லா தானே இருக்கேன்றான். சில பேர் சொல்கிறான் நான் எடுத்த உடனே எனக்கு தூக்கம் வருதுன்றான். சில பேர் பேசுகிறேன் கேட்குறாங்க, நீ வாங்கினதெல்லாம் படிக்கிறியா, எதுக்கு சும்மா சும்மா வாங்கி வெட்டியை வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. இந்த 3 கேட்டகரியும் இருக்கோமா இல்லையா நமக்குள்ள சொல்லுங்கள். அது ஃபஸ்ட்டு இருக்காங்க. எல்லாம் 3 கேட்டகரி இருக்கு. நான் சொன்ன முதல் கேட்டகரி படிப்பதற்காக அவர்களும் இருக்காங்க, அவங்க எண்ணிக்கையில் மிக குறைந்தவர். அப்போ படிக்காமலேயே பல பேர் வாழ்கிற போது படிப்பதனால் என்ன கிடைக்கிறது என்ற கேள்வி வருகிறதா இல்லையா? கஷ்டமான கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். கஷ்டமான கேள்விகளை கேட்கிற போதுதான் சரியான பதில்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு புத்தக கண்காட்சியில இருந்து படிப்பதனால என்ன கிடைக்கிறது இந்த அம்மா பேசுறாங்களே நினைக்காதீங்க. இசடோரா ராபி என்கின்ற ஒரு நோபல் பிசிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கிய ஒரு அறிஞர். அவர் எல்லாரும் கேட்பாங்கல்ல, எவ்வளவோ சயின்டிஸ்ட் இருக்காங்க, உங்களுக்கு எப்படி பரிசு கிடைச்சது? எங்கள் அம்மா தான் காரணம். பல பேர் சொல்கிற பதில் அதுதான், எங்கள் அம்மா தான் காரணம். அப்படி உங்கள் அம்மா என்ன, அவங்களும் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அவர் சொன்னார், என்ன நாங்கள் யூஎஸ்க்கு வந்துட்டோம், அந்த நாசி ஆட்சியில் ஜூஸ் எல்லாருமே தப்பிச்சு வேறு வேறு நாடுகளுக்கு போனாங்க இல்லையா, நாங்கள் அது மாதிரி அமெரிக்காவுக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் பள்ளியிலிருந்து நான் வீட்டுக்கு போன உடனேயே எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்மளாம் என்ன கேள்வி கேட்போம்? எலுமிச்சை சோறு தின்னியா இல்லையா? தின்னியா? தின்னேன். ரமேஷ்க்கு கொடுத்தியா? கொஞ்சம் கொடுத்தேன். உங்கள் அப்பா மாதிரி இருக்காதுன்னு எவ்வளோ தூரம் வந்துட்டு சொல்லியிருக்கேன். நீ மாத்திரம் சாப்பிடணும் தானே என்ன சிப்ஸ் வச்சு காமி, டிஃபன் பாக்ஸை காமி. இது எல்லா மக்களும் கேட்பது. ஏன்னா தவறு இல்லை, நம்ம தானே கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம், ஒழுங்காக சாப்பிட்டானான்னு பார்க்க வேண்டியது முதல் எண்ணமாக இருக்கும். 2வது கேள்வி என்ன கேட்போம்? ஃபிசிக்ஸ் மார்க் வந்துதா? வந்துதும்மா. ஏன்னா வரலன்னு சொன்னால் உடனே நீங்கள் ஃபோன் பண்ணி ரமேஷோட ஃப்ரெண்டு விஜயாவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபிசிக்ஸ் மார்க் வந்து தான் வெரிஃபை பண்ணுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அந்த ஒரே காரணத்துக்காக மார்க் வந்ததுன்னு அவன் சொல்லுவான். எவ்வளோ மார்க்கு? 90. நம்ம உடனே என்ன செய்வோம்? பாக்கி 10 எங்கே? காலங்காலமாக நம்ம கேட்குற கேள்வி இதுதான். இதுதான் ட்ரெடிஷ்னல் கொஸ்டின்ஸ் அம்மாக்கள் கேட்பது. இப்போ அப்பாக்களும் கேட்கிறார்கள். ஆனால் இசடோரா ராபியினுடைய அம்மா என்ன கேள்வி தினம் கேட்பாங்களான்னு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைகிட்ட இன்னைக்கு வகுப்பில் ஆசிரியர்களிடம் நீ எவ்வளவு கேள்விகளை கேட்டாய் என்று கேட்பார்கள். இதை படித்தப்போ எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா
நம்முடைய குழந்தைகள், குறிப்பாக நம்முடைய கல்விச் சூழலில் வளர்கிற நம்முடைய குழந்தைகளுக்கு கேள்வி கேட்க வேண்டும் என்பதை ஒரு உத்வேகமாக, ஒரு பாடமாக, ஒரு அறிவுரையாக கூட நாம் சொல்லுவதில்லை. ஏனென்றால் கேள்வி கேட்பது என்பதே அத்துமீறுவது என்கின்ற சிந்தனையிலிருந்து நாம் இன்னும் விடுபடவில்லை. நான்லாம் ஸ்கூலில் படிக்கிற போது கட்டாயமாக எழுந்து கேள்வி கேட்ட டீச்சர் உட்காரு உட்காரு, எல்லாருக்கும் விளங்கிச்சு உனக்கு விளங்கலையா என்று சொல்லுவார்கள் என்ற பயத்துக்காகவே இன்னும் புரியலன்னாலும் புரிஞ்சது மிஸ்ன்னு தலையாட்டாமல் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. ஆனால் புரியல, இது சரியா இல்லையே, இது புரியலையேன்னு நம்ம எந்திரிச்சு கேள்வி கேட்கிற அந்த ஒரு கலாச்சாரமே நம்மள்கிட்ட இருந்தது இல்லை. ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது, ஒரு வகுப்பில் எழுந்து கேள்வி கேட்கிறவன் அந்த நேரத்தில் முட்டாள், கேள்வி கேட்காதவன் வாழ்நாள் எல்லாம் முட்டாள் என்று ஒரு சீன பழமொழி சொல்லுகிறார். இதையும் தாண்டி கேள்வி கேட்டவங்க நிஜமாவே ஜீனியஸாக இருந்தால் தான் கேள்வி கேட்குறாங்க. ராமானுஜன் கேள்வி கேட்டு இருக்கிறார். 3ஆம் வகுப்பில் டிவிஷன் சொல்லி கொடுத்த போது ஆசிரியர் சொன்னார், 10 பேர் இருக்கீங்க, 10 மாம்பழம் இருக்குன்னா ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒவ்வொருத்தருக்கு ஒன்று கிடைக்கும் சார். 100 பேர் இருக்கீங்க, 100 மாம்பழம் இருக்குது, ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒவ்வொருத்தனுக்கு ஒன்று கிடைக்கும் சார். அப்போ அவர் சொன்னார், எந்த நம்பரையும் அதே நம்பரால் டிவைட் பண்ணால் எப்போவுமே 1 தான் பதிலாக வரும். இஃப் யூ டிவைட் எனி நம்பர் பை த சேம் நம்பர் யூ ஆல்வேஸ் கெட் 1. இதை தான் அவர் சொல்லியிருக்கார். ராமானுஜன் எழுந்து கேள்வி கேட்டிருக்கிறார், யாருமே இல்லை, ஒரு மாம்பழமும் இல்லை, அப்பவும் எல்லாருக்கும் 1 கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார். Isn't it a philosophical question? Because 0 divided by 0 is not 1. இந்த கேள்வியை 3ஆம் வகுப்பில் படிக்கிற போது ராமானுஜன் கேட்டார். அது கூட அது ஆச்சரியம் இல்லை. அந்த ஆசிரியர் அந்த கேள்வியை புரிந்து கொண்டு, நீ உட்காருடா, தேவையில்லாமல் கேள்வி கேட்காதன்னு சொல்லாமல், இந்த பையன் வித்தியாசமாக யோசிக்கிற பையனாக இருக்கான், நீ கணக்கில் பெரிய ஆளாக வருவ என்று சொல்லுகிற அளவு அந்த ஆசிரியர் இருந்திருக்கின்றார். கேள்வி கேட்பது ரொம்ப முக்கியம். எனவே இந்த மன்றத்தில் நான் கேட்கிறேன், வாசிப்பு என்கின்ற பழக்கமே இல்லாதவர்கள் பல பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கிற போது வாசிப்பு நமக்கு என்ன தந்துவிடும்? இந்த கேள்விக்கு பதில் கிடைத்தால்தான் அந்த முதல் படி, 2வது படி மேலே மேலே ஏறி. வாசிப்பு எதை தரும்? வாசிப்பு என்பது ஒரு புகைவண்டி செல்லுகிற போது இருக்கிற 2 தண்டவாளங்களில் ஒன்று வாழ்க்கை என்றால் இன்னொன்று வாசிப்பு என்று நான் புரிந்து கொள்வேன். ஒன்றின் துணையோடு ஒன்று இருக்கிற போது பயணம் ரொம்ப சுலபமாகவும் வேகமாகவும் சௌகரியமாகவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலேயே டீரெயில் ஆகிறது, கவுந்து விழுறது, எரிஞ்சு போகிறது, அதெல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எந்த விதத்தில் வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்த முடியும்? இது எப்படி 2 தண்டவாளத்தில் ஒரு தண்டவாளம் வாழ்க்கையும் இன்னொரு தண்டவாளம் வாசிப்பும் என்றால் ஒன்றுக்கு ஒன்று உதவி பண்ணணும்ல. எந்த விதத்திலே வாசிப்பு உதவி இருக்கிறது? நிறைய சமயங்களில் வாழ்க்கை நம்ம ஏதோ ஒரு இக்கட்டான நிலையில் கொண்டு நிறுத்துகிற போது இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நான் கேட்குறேன், அடல்ட்ஸ், சின்ன பிள்ளைங்களா விட்டுருங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னு கடவுள் அவர்களை படைத்திருக்கிறார். அவர்களை என்றைக்கும் அப்படியே இருக்கணும்னு நாம் மனசார அவர்களை இன்றைக்கு வாழ்த்துகிறேன். ஆனால் அது முடியுமான்னு தெரியல. ஒரு வயதுக்கு பிறகு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனதிலும் ஏதோ ஒரு வலி இருக்கிறது, ஏதோ ஒரு வேதனை இருக்கிறது, எங்கேயோ ஒரு அவமானம் தொக்கி நிற்கிறது. துடைக்கப்பட வேண்டிய கண்ணீர் துளிகள் ஒவ்வொரு கண்ணிலும் வெளியே தெரியாமல் உறைந்திருக்கின்றன. ஒவ்வொரு நெஞ்சத்திலும் ஒரு காயம் இருக்கிறது. யாராவது கையை பிடிச்சு என்னம்மா என்று சொன்ன உடனேயே அழுது விடக்கூடியவர்கள் இங்கே இருப்பவர்களில் ஒரு 10% நிச்சயமா இருப்பாங்க. என்னன்னே தெரியாது, என்னடா கண்ணு என்னம்மா, நான் உடனே அழற அளவு இது மட்டும் ஏதோ ஒரு வேதனையோ ஒரு தோல்வியோ ஒரு அவமானமோ அழுத்தி கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார், நிறைய இருக்காங்க. வாசிப்பு என்ன தருகிறது என்றால், யார்கிட்டையுமே சொல்ல முடியாத சில விஷயங்களை பேசுவதற்கான ஒரு ஆளை நமக்கு அது தேடி பிடிச்சிக்கிட்டு வருது. ஒரு புத்தகத்தை நான் படிக்கிறேன்னு வைங்களேன், அந்த எழுத்தாளர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் பேர் தெரியும் போட்டிருக்காதுல்ல, அவர் கருப்பா சிவப்பா, அவர் இதுவா அதுவா. இப்போ தமிழ்நாட்டில் முக்கியமான கேள்வி அது தானே, யார் எதை சொன்னாலும் ஓ நீ அதுவா,
ஓ நீ இதுவா? இப்போ ஒரு விவாத மேடை தொலைக்காட்சியில் நடக்கிறதுனா ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னா அவர் யாருன்னு நமக்கு தெரியலன்னா கவலைப்படாதீங்க. அவரை யார் எதிர்க்கிறார் என்பதை வைத்தே இவர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். இதுவா அதுவா, இந்த ஒரு கேள்வியில் தானே நம்ம நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு. எனக்கு அது தெரிய வேண்டாம், இந்த எழுத்தாளன் இதுவா அதுவான்னு எனக்கு தெரிய வேண்டாம். சில சமயம் அது ஆனா பெண்ணான்னு கூட எனக்கு தெரிய வேண்டாம். அந்த பேர்லேருந்து சில சமயம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரிய வேண்டாம். அவர் என்ன என்ஜினியரா, அவர் டாக்டர், அவர் எதுவுமே படிக்கலையா, அவர் விவசாயியா, அவர் சிறு தொழில் செய்கிறவரா, அவர் கோயம்புத்தூர்காரரா, அட இவர் நாகர்கோவில்காரர், இவர் அந்த டைலக்ட்லேருந்து சில சமயம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாரதி திருநெல்வேலிக்காரன், மகாகவி பாரதி, நானுமே திருநெல்வேலிக்காரி தான். மகாகவி பாரதி திருநெல்வேலிக்காரன் என்பதை அவன் எந்த இடத்துலையும் சொல்லாமலே நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி அவன் எழுதுறான்? புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் படிப்பான்னு போட்டுட்டான். கீதம்னா பாட்டு. பாட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க? பாடுவாங்க. யார் ஒருத்தர் பாட்டை படிக்கிறதுன்னு சொன்னானோ கட்டாய திருநெல்வேலிக்காரனாக தான் இருக்க முடியும். பாட்டை படிக்கிறவன் எப்பவுமே திருநெல்வேலிக்காரன் தான். அப்போ பாரதி கோவில்பட்டிக்காரன் தானே. புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் படிப்பான், நம்பாளே கோவில்பட்டிக்காரன். அப்போ அவரை அறியாமலேயே அவர்கள் வெளிப்படுத்துகிற அந்த சில அடையாளங்களை தவிர ஒரு எழுத்தாளன் யார் என்று எனக்கு தெரிந்திருக்க தேவையில்லை. அவன் யாருன்னு தெரியாமலேயே என் மனதில் இருப்பதை எனக்கு முன்னே அவன் பேசுகின்றான். அந்த இடத்தில் அந்த எழுத்தாளனும் நானும் மாத்திரமே இந்த உலகத்தின் நித்திய சத்தியங்களாக அந்த நேரத்திலே இருக்கின்றோம். எங்களை சுற்றி இருக்கிற யாருமே இல்லாவிட்டாலும் நான் அந்த எழுத்தாளனோடு இருக்கிற நேரத்தில் என்னுடைய காயங்களுக்கு மருந்து கிடைக்கிறது, என்னுடைய கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கிறது. நான் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்ற பாதையினுடைய கீற்று வெளிச்சம் எனக்கு தெரிகிறது என்றால் அதுதான் வாசிப்பு என்னுடைய வாழ்க்கைக்கு கொடுப்பது. கொஞ்சம் கஷ்டமான விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எப்பவுமே கஷ்டமானதை முதல்ல பண்ணிட்டோன்னா போகிறவங்க அப்பவே போயிடுவாங்க இல்லையா? சாமுவல் பெக்கெட் என்று ஒரு ஆங்கில எழுத்தாளர். ரொம்ப நேரம் இல்லாமல் சீக்கிரமாக சொல்லிட்டு போயிடுறேன். நான் அதெல்லாம் ரொம்ப டீப்பாக சொல்ல வேண்டிய மேடைகள் வேறு. வெயிட்டிங் ஃபார் கோடாட்னு சொல்லி அவர் ஒரு புத்தகம் எழுதினார். வெயிட்டிங் ஃபார் கோடாட். அது ஒரு ட்ராமாவாக வந்தது, நாடகமாக வந்தது. அவர் எழுதினது ட்ராமா ஸ்கிரிப்ட் தான். இந்த வெயிட்டிங் ஃபார் கோடாட்டில் அந்த நாடகம் உலகம் முழுக்க ஓடு 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 ஓடுன்னு ஓடிச்சு. அமெரிக்காவில் ஓடுது. அவரே ஃப்ரெஞ்சுலேயும் எழுதி இங்கிலீஷில் எழுதக்கூடியவர், 2 மொழியை எழுதக்கூடிய எழுத்தாளர் அவர். ஃப்ரான்ஸில் ஓடுது, ஐரோப்பா முழுக்க ஓடுது, எல்லா ஊர்லேயும் அந்த ட்ராமா ஓடுது. அந்த நாடகம் என்னன்னா 3 பேர் உடல் பேரலைஸ் ஆனவர், அதான் நகர முடியாத ஒருத்தர், பார்வை இல்லாத ஒருத்தர். இவங்க 2 பேருக்கும் பணியாளராக இருக்கிற ஒருத்தர். 3 பேரும் எதற்காகவோ காத்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தினுடைய சுவாரஸ்யம் என்னென்னா, எதுக்காக காத்திருக்காங்கன்னு கடைசி மட்டும் தெரியாமலேயே நாடகம் முடிஞ்சிடும். நாம் இருந்தால் 2 கல்லாவது எரிஞ்சிருப்போம்ல. எவ்வளோ நேரம் நான் நாடகம் பார்த்துருக்கேன். 3 பேரும் எதற்காகவோ காத்திருக்கிறார்கள். ஆனால் எதற்காக காத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலே அந்த நாடகத்தை அந்த கிரிப்போடையும் அந்த ஸ்பீடோடையும் அவர் எழுதிட்டு போன காரணத்தினால மிக உயர்வாக பேசப்பட்டவர் சாமுவல் பெக்கெட். ஏன் அந்த நாடகம் எல்லாருக்கும் பிடிச்சது? இந்த நாடகம் யாருக்கா பிடிக்குமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ இங்கே போடுறாங்க இந்த நாடகத்தை, நம்ம இருப்போம். நானே முடியாமல் கிடக்கிற இவ வேற சோதிக்கிறான். வடிவேல் சொல்லுவார்ல, சோதிக்காதீங்கடா சோதிக்காதீங்க. ஏன் இந்த நாடகம் பிடிச்சதுன்னா, உண்மையில் அது நம்ம வாழ்க்கை. நம்ம எல்லாரும் எதுக்காகவும் காத்துக்கிட்டே இருக்கோம். ஒன்று நடந்துரும் சார், வந்துடும் சார், கட்டச்சிரும் சார். வீட்டில் ஒரு பிள்ளைக்கு 30 வயசாச்சு, கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யூ ஆர் ஆக்சுவலி வெயிட்டிங். நடந்துரும், வந்துடும், கிடைச்சிரும். இந்த நம்பிக்கையை மாத்திரமே பற்றி கொண்டு ஒரு நாளிலிருந்து இன்னொரு நாள் எந்த விதத்திலும் வேறுபாடாக இல்லாத வாழ்க்கையையே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த உலகத்தில் நம்மையும் சேர்த்து பல பேர். ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு என்ன வித்தியாசம்?
அதே 7 மணிக்கு எழுந்து, அல்ல அதே 6 மணிக்கு எழுந்து, இல்லை அதே 4:45 எழுந்து, அதே குக்கரை வச்சு, அதே விசிலை போட்டு, அதே பாத்திரத்தில் அதே மாதிரி பால் பாக்கெட்டை கத்தரித்து உள்ளே விட்டு, அதே மாதிரி காஃபியை போட்டு, அதே மாதிரி கணவரனுடைய சட்டைக்கு அயன் பண்ணி, அதே மாதிரி கணவர் கீழே போய் ஹெல்மெட்டை மறந்துட்டேன் கொண்டு வா. ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு என்ன வித்தியாசம்? திங்களுக்கும் செவ்வாய்க்கும் என்ன சார் வித்தியாசம்? வித்தியாசமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கு. இவர்கள் எல்லாரும் காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருத்தலை நினைவுபடுத்தியது இந்த நாடகம், அவ்வளவுதான். அந்த நாடகத்தினுடைய உச்சத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று நடக்கிறது என்ற அறிகுறிகளோடு நாடகம் முடிகிறது. அதனால நாடகம் முடிஞ்சு எழுந்து போறப்போ எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, கடைசியில் ஒன்று வந்துருப்பான். அதுதான் அந்த நாடகத்தினுடைய வெற்றிக்கு காரணம் என்று அந்த நாடகம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான ஒரு கான்செப்ட். ஏன்னா எல்லாரும் காத்துட்ருக்கோம், ஏதோ ஒரு உயர்வு, ஏதோ ஒரு மாற்றம். ஒரு நாளாவது கணவர் நல்லா இருக்கு சாப்பாட்டுன்னு சொல்லிடுவார்னு எத்தனை மனைவிகள் காத்திருக்கிறார்கள் ஆண்டு கணக்காக. என்னைக்காவது ஒரு நாள் என்னோட மனைவி என்னை புரிஞ்சுப்பான்ற ஒரே நம்பிக்கையில் எத்தனை ஆண்கள் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கீங்களா இல்லையா? அதுக்கும் கைதட்டலன்னா அப்புறம் நான் என்ன செய்யறது உங்களுக்கு? கோயம்புத்தூருக்கு வர்ற போது ஒரு சகோதரர் ஒரே ஒரு நிமிஷம் பேசலாமான்னாரு. யூஸ்வலாக அவங்க படம் எடுக்கலான்னு சொல்லுவாங்க. பல பேருக்கு படம் எடுக்கவும் தெரியாது, அவங்க மேல் தவறு இல்லை. ரொம்ப பக்கத்தில் வச்சு படம் எடுப்பாங்க. நமக்கே நம்மளை பார்த்தா பக்குங்கும். அந்த மாதிரி பக்கத்தில் வச்சு, அம்மா கொஞ்சம் தள்ளி வச்சு எடுங்கம்மா, ஓரளவு நம்ம சரியாக இருப்போம். அவர் அது மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் சுத்தமாக ஒத்து போகல மேடம். அந்த வேதனையை யார்கிட்டையுமே சொல்ல முடியல. எங்கள் அக்கா தங்கிட்டலாம் சொன்னாக்கா என்ன தான் திட்டுறாங்க. ஒய்ஃப் வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொன்னால் அவங்களும் என்ன தான் திட்டுறாங்க. ஒய்ஃபை ஏற்கனவே திட்டிட்டு தான் இருக்காங்க. அம்மா கரிச்சு கொட்டுது தினம். கல்யாணம் ஆனதுலேருந்து மாறிட்டேங்குது. எல்லாரும் என்னை ப்ளேம் பண்ணுறாங்க. ஆனால் நான் எப்படி இருக்கேன்னா, இது என்னைக்கா ஒரு நாள் மாறிடுன்ற ஒரே ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கேன்னு அந்த சகோதரர் சொன்னார். சத்தியமாக இது நடந்தது. அவர் சொன்ன போது தான் எனக்கு சாமுவேல் பெக்கெட்டினுடைய ஞாபகம் வந்தது. எல்லாரும் எதுக்காக காத்துட்ருக்கோம், அது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. காத்திருத்தலினுடைய கடைசி அக்னி திராவக சொட்டு மேலே சொட்டி இறந்து போன பிறகும் கூட அந்த நம்பிக்கையினுடைய வேர்கள் உடனடியாக பட்டு போவதில்லை. அப்போவும் அது இருக்கு. அவ்வளவு நீண்ட காத்திருத்தல்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை ஒரு எழுத்தாளன் சொல்லுகிற போது அந்த எழுத்தாளன் கடைசியில் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு தான் சொல்றான். என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. ஆனால் ஏதோ நடந்துருச்சுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகவே அந்த நாடகம், அந்த ஸ்கிரிப்ட் வெற்றி பெற்றது. அவருக்கு நோபல் பரிசு கூட கிடைச்சிது. ஒரு உபரி தகவல், இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேஸ்ட் பண்ணுறேன்னா, பட் ஒரு உபரி தகவல் சுவாரஸ்யமான. அவருக்கு நோபல் பரிசு, அவரும் அவர் வீட்டு அம்மாவும் வெக்கேஷனுக்கு போயிருந்தாங்களா, 2 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அங்கே ஒருத்தன் பதறி அடித்து கட்டிக்கிட்டு ஓடி தகவலை சொல்கிறான். என்னன்னா, இவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு இந்த புத்தகத்துக்காக. அவங்க வீட்டுக்கார அம்மா சொல்லிச்சான், டிசாஸ்ட்ரஸ்ன்னுச்சான். அதாவது நாசமாக போச்சுன்னு நம்ம சொல்கிறத கொஞ்சம் நாகரிகமாக ஆங்கிலத்தில் சொன்ன டிசாஸ்ட்ரஸ். ஹெமிங்வேவும் அப்படிதான். அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருச்சு. நோபல் பரிசு கிடைச்ச பிறகு அவருக்கு எழுதுறதுல தயக்கம் வந்துருச்சு. ரைட்டர்ஸ் பிளாக் என்று அதை சொல்லுவார். ஏன்னா சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும் நல்லா தான் இருப்போம். நம்ம திடீர்னு நம்ம நடந்துகிட்டு இருப்பாங்க. சில பிள்ளைகளை நல்லா நடக்கும், ஓடும், எல்லாம் பண்ணும். 4 பேர் கவனிக்கிறான்னு ஒரு தயக்கம் வந்துடும். நோபல் பரிசு கிடைச்ச உடனே ஹெமிங்வேக்கு எழுதுவதில் கஷ்டம் வந்துருச்சு. ஏன்னா அவர் எழுதினோடனே இந்த நாய்க்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படி யாரோ சொல்லிடுவாங்களோன்னு பயம். எழுத வரமாட்டேங்குது. அவர் என்ன வீட்டில் துப்பாக்கி வச்சுருந்தார். துப்பாக்கி எடுத்து அவரே தலைக்கு மேலே இப்படி வச்சுக்கிட்டார். லோடட் கன். அதை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டாரா. ஏன்னா அந்த அச்சத்திலேயாவது அவருக்கு எழுத வருதான்னு சொல்லி வீட்டுக்காரம்மா பார்த்துருச்சு. வீட்டில் வேலை செய்கிறவரு பார்த்துட்டாங்க. எல்லோரும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அவருக்கு வீட்டுக்கு 1 வாரம் கழித்து அதே துப்பாக்கியால் தலையில் சுட்டுக்கு செத்து போயிட்டார். த ரைட்டர்ஸ் பிளாக் வாஸ் ஸோ டீப். இதை எழுதிவிட்டு ஆமுத்துலிங்கம் எழுதுகிறார். இதில் ஒரே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எனக்கு. இந்த துப்பாக்கியை தான் ஏற்கனவே தலையில் வச்சு சுட முயற்சி செய்தார்.
அதற்கு பிறகும் அந்த வீட்டுக்காரம்மா ஏன் அதை அப்படியே வைத்திருந்தது என்று ஆமுத்துலிங்கம் எழுதுகின்றார். இதெல்லாம் உபரி கதை, இதெல்லாம் விட்டுருங்க. அந்த முக்கியமான விஷயம், எல்லாரும் காத்திருக்கோம். ஆனால் காத்திருக்கிறவர்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று ஒரு எழுத்தாளன் சொல்லுகிற போது ஒரு நம்பிக்கை வருகிறது அல்லவா? அதுதான் சாமுவேல் பெக்கெட் என்ற எழுத்தாளன் நமக்கு கொடுத்தது. அது அந்த நம்பிக்கையை ஒரு குழுவுக்கு கொடுக்க முடியாது. மொத்தமாக உட்காந்து வச்சு எல்லாருக்குமா சேர்த்து மாஸ் ஹிப்னடைஸ் பண்ணி அதை சொல்ல முடியாது. ஒரு எழுத்தாளனுக்கும் படிக்கிறவனுக்குமான ரிலேஷன்ஷிப் பிரத்யேகமானது. இந்த எழுத்தாளரை ஏன் பிடிக்கிறது என்றால் சொல்லக்கூட தெரியாது, என்னவோ பிடிச்சிருக்கு. ஏனென்றால் அது அந்த எழுத்தாளனுக்கும் அந்த வாசகனுக்கும் மாத்திரம்தான் அது புரியும். நோக்கும் திசையெல்லாம் நூலின்றி வேறில்லை அப்படின்னு ஒரு தலைப்பை கவிஞர் தந்திருக்கிறார். இதுக்கப்புறம் கவியரங்கம் வேற நடக்குது. அதுவும் சாதாரண கவியரங்கம் கிடையாது, சுழலும் கவியரங்கம். சுழண்டு கவிஞர்கள்லாம் கவிதை வாசிக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போவுமே சோர்ந்து உட்காந்துட்டீங்க. நான் இவ்வளோ பேர் பேசியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரு சிறப்பு விருந்தினர்களாக யாராவது 2 பேரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. மீதி உள்ளவங்க கொஞ்சம் சுமாராக பேசுவாங்க. ஆனால் இங்கே மேடையில் பேசினவங்க எல்லாருமே சிறப்பு விருந்தினர்களை விட சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். இது புகழ்ச்சிக்காக சொல்லலை. அவங்களுக்கு ரொம்ப குறைவான நேரம் கொடுத்தால் கூட அந்த நேரத்திற்குள் அவங்க வாசித்த புத்தகத்தை பற்றி வலிமையாகவும் ஆழமாகவும் சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்களை நீங்கள் பாராட்டுகளாக தரணும். நான் அந்த ஒருங்கிணைப்பாளர் குழுவை பார்த்து ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன், இனி வரும் வருடங்களில் தயவு செஞ்சு சிறப்பு விருந்தினரோடு சேர்ந்து இவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு ஒரு 20 நிமிடமாவது பேசுவதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும். ஏன்னா நம்ம மண்ணில் இந்த அறிவொளி இயக்கம் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை ஈட்டி தந்திருக்கிற இவங்களுக்கு தான் முதல் நேரம் தரணும், இல்லைங்களா? அவ்வளோ அழகாக எல்லாருமே நல்லா பேசுனீங்க. எனக்கே வருத்தமாக இருந்தது, இவங்க எல்லாரையும் அவசரமாக பேச உட்கார வச்சுட்டு இப்போ நம்ம பேசி என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு எனக்கே வருத்தமாக இருந்தது. அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அவங்க ஒருத்தங்க சொன்னாங்க, படிப்பு என்ன தரும், வாசிப்பு என்ன தரும், சிறகுகள் தரும், எனக்கு புதிய ஆடைகள் தரும். ஒவ்வொருத்தங்களும் அந்த வாசிப்பை எவ்வளவு உள்ளார்ந்து அனுபவித்திருந்தால் இவ்வளவு உற்சாகமாக அதை சொல்ல முடியும். அதனால் அவங்களுக்கு நீங்கள் அடுத்த வருடங்களில் ஒரு அரை மணி நேரமோ 20 நிமிடமோ ஒவ்வொருத்தருக்கும் இவங்களுக்கு பேசுவதற்கு ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு ஆமாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கைத்தட்டலாம். இப்போ மக்கள் உங்களை அங்கீகரிச்சிட்டாங்க, கண்டிப்பாக இந்த பேச்சாளர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு. இன்னொன்று, புதுக்கோட்டைக்கு எப்பயுமே நம்ம மகளிர் தினம் அப்படின்னா சமீப காலமாக எந்த ஊருக்கு நாங்கள் பேச போனாலும் உடனே ஒரு பாட்டு போட்டுருவாங்க, சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க நாங்கள் எந்த பள்ளி கல்லூரிக்கு போனாலும். ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டின் தென்னிந்தியாவின் சிங்கப்பெண் யார் என்றால் இந்த புதுக்கோட்டை மண்ணில் பிறந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள்தான் உண்மையான நிஜமான ஒரு சிங்கப்பெண். ஏன்னா இந்த புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரி ஆண்கள் மட்டுமே படிக்கிற ஒரு கல்லூரி. ஆண்கள் மட்டுமே படிக்கிற ஒரு கல்லூரியில் முதலில் படித்த ஒரே முதல் பெண்மணி நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டி தான். எல்லா முதல்ங்கிற வார்த்தைக்கும் இந்த புதுக்கோட்டை மண் தன்னுடைய அடித்தளத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. தென்னிந்தியாவின் மருத்துவக் கல்லூரிக்கு போன தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி அவங்க தான். சென்னையின் முதல் மருத்துவர் அவர்கள் தான். குழந்தைகள் மருத்துவத்துக்காக லண்டன் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவிலும் பிரான்ஸ்லேயும் நடந்த மகளிர் மேம்பாட்டு ஆய்வுக்குழுவுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்தியாவிலே குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவமனை கட்டியவர்கள் நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். முதல்ல புற்றுநோய் ஆய்வுக் கழகமும் மருத்துவமனையும் தொடங்கியவர்களும் அவர்கள்தான். அதனால தான் அவங்களுக்கு 1950 பத்மபூஷன் என்கின்ற இந்தியாவின் மிகச்சிறந்த விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. அப்படி ஒரு சிங்கப்பெண் பிறந்த இந்த மண்ணில் ஒரு பெண்ணாக பேசுவதிலே ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த புத்தக திருவிழா தொடங்கியதின் நோக்கத்தை கிட்டத்தட்ட அடைந்து விட்டதாகவே நான் நம்புகிறேன். நான் நேற்றைக்கோ முந்தா நாளோ தங்கமூர்த்தி சார் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தார். ஒரு முழு மாற்றுத்திறனாளி ஒரு பெண், அவங்க சுகுணா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மேடம் ரொம்ப வருடங்களாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, வீட்டை விட்டு அவங்க வெளியே வரல. ஆனால் இந்த புதுக்கோட்டை புத்தக திருவிழாவிலே நான் கலந்து கொள்ள வேண்டும், இதை நான் பார்க்கணும், ஒவ்வொரு புத்தகத்தையும் என் கைகளால் எடுக்க வேண்டும் அவங்க கேட்ட உடனே அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அவங்கள ஒரு ஆம்புலன்ஸில் வச்சு இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. அதை விட பெரிய ஆச்சரியம், இங்கே இருந்த பள்ளி குழந்தைகள் எல்லாம் ஓடி போய் அவங்கள கை கொடுத்து பாராட்டி வரவேற்றார்கள் இல்லையா? இந்த புத்தக திருவிழா எதற்காக தொடங்கப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை
மிகச்சிறப்பாக அடைந்திருக்கிறது அல்லது அதை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஏன்னா புத்தக வாசிப்பு இதைத்தான் தரும். பல ஆண்டுகளாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த ஒரு பெண்ணுக்கு சிறகு முளைக்க வைத்திருக்கிறது இந்த புதுக்கோட்டை புத்தக திருவிழா என்பதில் நீங்கள் ஒவ்வொருவரும் பெருமையும் கர்வமும் அடையலாம். அப்படி ஒரு சாதனையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த மனிதன் எப்படிப்பட்டவன், இந்த புத்தகம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றும். இந்த மனுஷனை பற்றிங்க எத்தனையோ பேர் வரைவிலக்கணம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஜி நாகராஜன் ஒரு எழுத்தாளர் கொடுத்த மாதிரி ஒரு வரைவிலக்கணத்தில் உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாது. மனுஷனை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஜி நாகராஜன் தான் சொன்னான், மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல். இப்படி ஒரு வரை விளக்கணத்தை ஜி நாகராஜன் தவிர வேற எந்த எழுத்தாளராலையும் தரவே முடியாது. மனிதன் இருக்கானே இப்படிதான் தொடங்குறார். மனிதன் ஒரு மகத்தான அப்படின்னு நினைப்போம்ல, மகத்தான ஒரு சல்லிப்பயல் அப்படின்னு முடிச்சிட்டார். ஆனால் மனிதன் மகத்தான சல்லிப்பயல் மட்டும்தானா? ஆண்டன் செக்கா ஒரு வார்த்தை மனிதர்களை பற்றி சொல்லுகிறார்கள். மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அவனுக்கு நீங்கள் சரியாக புரிய வைத்து விட்டீர்கள் என்றால் அவனை விட மகத்தானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று ஆண்டன் செக்கா எழுதுகிறார். ஜி நாகராஜன் சொன்ன மகத்தான சல்லிப்பயலிலிருந்து மகத்தான மனிதன் என்கின்ற இடத்திற்கு ஒரு மனிதனை நகர்த்தி செல்லக்கூடிய பாலம்தான் புத்தகமும் வாசிப்பும் எழுத்துக்களும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இங்கிருந்து நம்ம அங்கே போயிடுவோம். நிறைய புத்தகங்களில் ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க, புத்தகத்திற்காக நீங்கள் கொடுக்கிற தொகை செலவு அல்ல, அது மூலதனம், அது ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மூலதனம் வைக்கிறீர்கள், ஒரு முதலீடு செய்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து ஒரு வருமானம் வரணும் இல்லையா, ஒரு லாபம் வரணும் இல்லையா, ஏதாவது ஒரு வளர்ச்சி அடையணும் இல்லையா. அது நிச்சயமாக இங்கே ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அடுத்த தலைமுறை குழந்தைகள், இந்த மேடையிலே நிறைய இளம் பெண்கள் இளைஞர்கள் வந்தார்கள். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மொபைல் ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு புத்தகங்களோடு திரிகிறார்கள் இல்லையா. இதுதான் நீங்கள் போட்ட முதலீட்டுக்கு சரியான லாபமாக அவர்கள் நடைபோட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒவ்வொரு முதலீட்டுக்கு பின்னாலும் இப்படி ஒரு சிறப்பான லாபம் இருக்கிறது என்பதை நம்ம மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சீன பழமொழி தான் ரொம்ப அழகாக சொன்னுச்சு, புத்தகத்துக்கு நீங்கள் செலவழிக்கிற காசை புத்தகம் வாங்குவதை தவிர வேற ஒரு நல்ல விஷயத்திற்கும் செலவழித்து விடவே முடியாது. நம்ம இதுக்கு செலவழிக்கிறத இதுக்கு செலவழிச்சிருக்கலாம், இவனுக்கு கொடுக்கறத அவனுக்கு கொடுத்துருக்கலாம், அது பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி நீங்கள் புத்தகத்துக்கு கொடுக்குற காசை வேற எதுக்கும் கொடுத்து விட முடியாது. ஏன்னா அதுதான் தி பெஸ்ட். அதை விட உயர்ந்த ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே இல்லை. இன்னைக்கு ஆடிப்பெருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு நகைக்கடை தம்பி வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், அக்கா இன்னைக்கு ஆடிப்பெருக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு. இல்லை இன்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கமாக பெருகும் அப்படின்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்பயுமே ஒரு தொழில் நடத்துகிறவங்க அப்படி தான் இருக்கணும், எதையாவது ஒன்று சொல்லி நம்முடைய தொழிலை முன்னேற்றுவதற்கு முயற்சி செய்யணும். ஆனால் எந்த ஒரு பதிப்பாளராவது எந்த ஒரு புத்தகத்தை அந்த அச்சிடுகிறவராவது வாசகர்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஆடிப்பெருக்கு, இன்னைக்கு நீங்கள் புத்தகம் வாங்கினீர்கள் என்றால் அறிவு வளரும், இன்னைக்கு நீங்கள் புத்தகம் வாங்கி படித்தீர்கள் என்றால் ஞானம் மலரும் என்று யாராவது சொல்லியிருக்காங்களா? அக்ஷய திருதியைக்கு நகை வாங்குங்க பணம் சேருன்னு சொல்கிறாங்க, சரஸ்வதி பூஜைக்கு புத்தகம் படிங்க அறிவு கூடும் என்று யாராவது சொல்லுகிறோமா? அப்படி ஒரு கால மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாம் இதுவரைக்கும் எத்தனை புத்தகம் வாங்கினீர்களோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு புத்தகங்கள் வாங்கி கொண்டு போய் உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுங்கள். இன்னும் அவங்க வாழ்க்கை மிக பெரியதாக ஆடியிலே பெருகட்டும் என்று வாழ்த்தி கொடுங்கள். புத்தகங்களை இனிமேல் கொடுங்க எதுக்கு எடுத்தாலும். ஏன்னா ஒரு புத்தக வாசிப்பாளராக ஒரு வியாபாரி இருந்தாங்கன்னா எப்படிங்க இருக்கும்? ஒரு புத்தக வாசிப்பாளராக ஒரு வியாபாரி இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. தஞ்சாவூரில் கலெக்டர் மேடம் வர்றாங்க, நீ போயிடணுமா? தஞ்சாவூரில் பூக்கார தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குதான். அங்கே காஜா மொய்தீன் அப்படின்ற ஒருத்தர் பழக்கடை வச்சிருக்கிறார். அவர் கடைக்கு பேர் தோழர் பழக்கடை. அவர் கம்யூனிஸ்ட சிந்தனையில் சித்தாந்தத்தில் ரொம்ப ஆர்வமும் அக்கறையும் உடையவருங்கிறதுனால அவர் கடைக்கு தோழர் பழக்கடை அப்படின்னே பேர். அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, அவர் கடைக்கு யார் பழம் வாங்க வந்தாலும் அவர்களுக்கு அவங்க வயதுக்கு ஏற்றபடி அவங்களுடைய ரசனைக்கு ஏற்றபடி பழங்களோடு சேர்ந்து புத்தகங்களை பரிசாக தருகிறார். என்ன ஆச்சரியம் பாருங்களேன். ஒரு வாசிப்பாளர், ஒரு புத்தகத்தை நேசிக்கிறவர், ஒரு கடை முதலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த முடிகிறது? படிச்சுட்டு அவங்களாம் வந்து சொல்லுவாங்களாம், ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கே மனசுக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னு அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்களாம். 11 வருடங்களாக அவர் பழங்களோடு சேர்ந்து புத்தகத்தை இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் நினைத்து பார்க்கிறேன், அவர் விற்ற பழங்கள் சாப்பிடலைன்னா அழுகி போயிடும்,
இல்லை சாப்பிட்டாங்கன்னா அது அதோட பயன்பாடு முடிஞ்சிடும். ஆனால் அந்த பழத்தோடு அவர் கொடுத்த ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விருட்சம் போல வேர் விட்டு கிளை விரித்து இந்த சமுதாயத்திற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், ஒரு வாசிப்பாளன் முதலாளியானால், ஒரு வாசிப்பாளன் ஒரு தொழில் தொடங்கினால் அங்கே எவ்வளோ பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முடியும் என்று அந்த மனிதர் நிரூபித்திருக்கிறார். நிலக்கோட்டையிலங்க ஸ்ரீதர் அப்படின்னு ஒருத்தர் நகைக்கடை வச்சிருக்கிறார். நான் சொன்னேன்ல, நகைக்கடைக்காரங்க இன்னைக்கு என்ன நினைப்பாங்க, நம்ம நகை வாங்கணும் தான் நினைப்பாங்க. ஆனால் நிலக்கோட்டையில் ஸ்ரீதர்னு ஒருத்தர் நகைக்கடை வச்சிருக்கிறார். அவர் எழுத்தாளர் வேல ராமமூர்த்தியுடைய தீவிரமான வாசகர். அவர் என்ன பண்ணிட்டாரு, வேல ராமமூர்த்தி அவருடைய பிறந்த நாள் அன்று, இன்றைக்கு எனக்கு பிடித்த எழுத்தாளரின் பிறந்த நாள், இன்னைக்கு யாரெல்லாம் நகை வாங்குறீர்களோ அவர்களுக்கு இவ்வளவு சதவீதம் சலுகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு பலவை வைத்திருக்கிறார். எவ்வளவு மாற்றம், எப்படியெல்லாம் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும், நாம் செய்கிற வேலையிலும், நாம் செய்கிற தொழிலையும் இந்த எழுத்தை கொண்டு வந்து மக்களிடம் சேர்க்க முடியும் என்று எங்கெங்கேயோ நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் முயற்சி எடுத்தோம் என்றால் வாசிப்பு மிகப்பெரிய விசாலமானதாக மாறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. தூத்துக்குடியில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பொன் மாரியப்பன் சலூன் கடையோட சேர்த்து நூலகம் வச்சிருக்கிறார். முடிகட்ட வருகிறவர்கள் உட்காந்து புத்தகம் படிக்கணும். அவங்க எவ்வளோ நேரம் புத்தகம் படிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த முடி வெட்டுவதற்கான தொகையில் 30% கழித்து கொடுக்குறார். எல்லாரும் முகம் திருத்தத்தான் போகிறார்கள், ஆனால் அவர் அவர்களின் அகம் திருத்தி அனுப்பி வைக்கிறார். அவருக்கு எழுத்தாளர் எஸ்ரானா உயிர். எஸ்ரா பிறந்த நாளுக்கு தூத்துக்குடி முழுக்க போஸ்டர் அடித்து ஓட்டி இருக்கிறார். அப்போ நமக்கு பிடித்த எழுத்தாளரை நம் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக நினைத்து கொண்டு நாம் செய்கிற தொழிலில், நாம் பார்க்குற வேலையில் அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை நாம் காட்ட ஆரம்பித்து விட்டால் எல்லாருக்குள்ளும் அந்த எழுத்தாளருடைய பெயரும் அந்த எழுத்தும் போய் சேரும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா வருஷத்தில் 10 நாள் நடத்திட்டு இதை விட்டுறக்கூடாது, இது அப்படியே தொடரணும். ஒரு தொடர்ச்சியாக ஒரு தீ பரவுவது மாதிரி, ஒரு காற்று பரவுவது மாதிரி, ஒரு வெள்ளம் போவது மாதிரி இந்த எழுத்து இயக்கம், இந்த வாசிப்பு இயக்கம் எல்லாருக்குள்ளும் புகுந்து புறப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு விஷயம், ஒரு தொழிலாளியோ ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறவரோ வாசிப்பாளராக இருந்தாலே இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது. ஒரு எழுத்தாளர் அதிகாரியாக இருந்தார்னா, ஒரு படைப்பாளி ஒரு அதிகாரியாக இருக்கிறார், அப்போ என்ன நடக்கும்? ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவருக்கு 76 வயசு. கவிதை உறவுன்னு ஒரு மிகச்சிறந்த இதழ் அவர் நடத்திக்கிட்டு வர்றாரு. அவருடைய அந்த 76வது பிறந்த நாள் அப்போ பிருந்தா சாரதின்னு ஒரு கவிஞர் அவரை பற்றி ஒரு குறிப்பு முகநூலில் எழுதியிருந்தார். ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா ஒரு வங்கியில் தான் முத பணியாற்ற போயிருக்கிறார். ஒரு வங்கியில் ஒரு சின்ன அதிகாரியாக போயிருக்கிறார். அவருக்கு கொடுத்த வேலையே என்ன அப்படின்னா, இந்த கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருப்பாங்க பாருங்கள், லோன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க, அதில் வராக்கடன் இருக்கிற அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. இது வரவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இதை எப்படியாவது நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டார். அதில் உள்ள பேர் உள்ளவரை போய் இவர் போய் பார்க்குறார். அந்த மனுஷன் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கிறதுக்காக லோன் போட்டிருக்கிறார், ஒரு அச்சகம் வைக்கிறதுக்காக லோன் போட்டிருக்கார். ஆனால் அந்த லோன் பணம் அந்த அச்சக எந்திரத்துக்கு மட்டுமே சரியாக போச்சு. இன்னும் மின்சார கனெக்ஷனுக்கு மற்ற பொருட்கள் வாங்குறதுக்கு பணம் இல்லாதனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க, என்னால் கடனையும் திருப்பி கட்ட முடியல, இந்த அச்சகத்தையும் நடத்த முடியல, என்ன செய்யன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்ருக்கேன்னார். இப்போ இந்த வங்கி அதிகாரியாக இருக்கிறவர் என்ன செய்யணும்? அவர் அதிகாரியாக இருந்தால் மட்டும் என்ன செய்யணும்? அதிகாரியாக மட்டுமே இருந்தால் அவர் என்ன செய்யணும்? நீ என்னமும் பண்ணு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, பணத்தை ஒத்த வரியில் கட்டு அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? இல்லைன்னா அந்த எந்திரத்தை தூக்கிட்டு வந்துடணும். ஆனால் ஒரு வங்கி அதிகாரி எழுத்தாளராகவும் இதயம் ஈரமான ஒரு கவிஞராகவும் இருந்ததால் அங்கே என்ன நடந்தது தெரியுமா? ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா தன் கையில் இருக்கிற பணத்தை தன் நண்பர்களிடமிருந்தெல்லாம் பணத்தை கலெக்ட் பண்ணி, கவிஞர் ஐயாவுக்கு வணக்கங்கய்யா வணக்கம், தன் நண்பர்கள்ட்ட எல்லாம் பணம் வாங்கி எவ்வளவு அவருக்கு அந்த அச்சகத்தை நடத்துறதுக்கு பணம் தேவைப்படுமோ அந்த பணத்தை எல்லாம் தயார் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டார். இப்போ அச்சகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ புத்தகம் அச்சடிக்கணும்ல, இவருடைய கவிதை புத்தகத்தை புஸ்தகமாக அவர் கொடுக்குறார். கொடுத்து இதை அச்சடிங்க அப்படின்னு கவிதை எழுதி புஸ்தகம் இவருடைய கவிதை புத்தகம். இப்போ அச்சகம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, அதற்கு முதல் போனியும் கிடச்சிருச்சு. இப்போ அவருக்கு லாபம் வர ஆரம்பிக்கிறது. அந்த மனிதர் கொஞ்சம் கொஞ்சமாக வரவே வராது என்று வங்கி நம்பிய கடனை அடைத்தே விட்டார். இப்போ வங்கி அதிகாரிக்கும் சந்தோஷம், கடன் வாங்கிய மனிதருக்கும் சந்தோஷம். ஒரு எழுத்தாளன், ஒரு படைப்பாளி, ஒரு கவிஞன் அதிகாரியாகவும் இருந்தால் இப்படி ஈரமான செயல்கள் இந்த மண்ணில் நிறைய நடக்கும் என்பதற்கு ராதாகிருஷ்ணன் ஐயா வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதற்குத்தான் வாசிப்பு தேவை. நீங்கள் எந்த பணியிலையும் இருங்க,
எந்த வேலையிலும் இருங்கள், எந்த துறையிலும் இருங்கள். ஆனால் சிறந்த வாசிப்பாளராக இருந்தால் உங்களுக்குள் இருக்கிற அதிகாரியை முந்திக்கொண்டு உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மனிதநேயவாதி வெளியில் வருவான். அந்த மனிதநேயம் உலகெங்கும் விதைக்கப்படும். அந்த உலகெங்கும் விதைக்கப்படுகிற மனிதநேயம் தான் இந்த உலகத்தை ஒரு அழகான, வன்முறையற்ற, சகிப்புத்தன்மை நிறைந்த, எல்லோரையும் அரவணைத்து போகிற, ஜாதி சமய பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை மலர்விக்கும் என்பதுதான் உண்மை. அதனால் நீங்கள் என்னங்க இப்படி இருக்கீங்க, வாசிக்கிற எல்லாருமே, படிக்கிற எல்லாருமே, படைப்பாளியாக இருக்கக்கூடிய எல்லாருமே நாம் செய்கிற செயல்களில் இந்த எழுத்துக்களை, இந்த வாசிப்பு தன்மையை கொண்டு வந்து விட்டோம் என்றால் இந்த வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ராதாகிருஷ்ணன் ஐயா எழுதின ஒரு சின்ன கவிதை. சிலர் சிறையில் இருக்கிறார்கள், சிலர் ஜாமீனில் இருக்கிறார்கள், சிலர் சிக்காமல் இருக்கிறார்கள். அதான் அவர் எழுதுனார். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் ஜெயிலில் இருக்கிறவங்க தான் தப்பு பண்ணவங்க அப்படின்னு. சிக்காமல் இருக்கிற நிறைய பேரும் தப்பு பண்ணவங்க தாண்டா அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு கவிஞனால் மட்டும்தான் முடியும். ஒரு பேச்சாளராக நாங்கள் சொன்னோம்னா நாளைக்கு எங்களை பிடிச்சதா பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு கவிஞன், ஒரு படைப்பாளன், ஒரு எழுத்தாளன் தான் இந்த சமூகத்தின் வன்மங்களை களைந்து அதற்குள்ளே ஒரு ரோஜா பூ பூக்க செய்கிற ஒரு அருமையான வினாடியை உருவாக்க முடியும் என்பதை இந்த எழுத்தின் மூலமாக குழந்தைகளுக்கு நமக்கு கொண்டு போக முடியும். இந்த புத்தக திருவிழாவில் நீங்கள் செஞ்ச பெரிய சாதனை இந்த குழந்தைகளை உள்ள கொண்டு வந்தது, மாணவர்களை எல்லாம் நீங்கள் உள்ள நுழைச்சது, இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தது தான் இந்த புதுக்கோட்டை புத்தக திருவிழா செய்த ஒரு மகத்தான சாதனை என்றே சொல்லலாம். அத்தனை பள்ளிக்கூட பிள்ளைகளையும் பிடிச்சி உட்கார வச்சு வாசிக்க வச்சுருக்கிறீங்க, அவ்வளோ வரையும் வாசிக்க வச்சுருக்கிறீங்க. ஆரம்பத்தில் அவங்க பிடிச்சோ பிடிக்காமல தான் வந்து உட்காந்துருப்பாங்க, பிடிச்சோ பிடிக்காம தான் வாசித்திருப்பாங்க. ஆனால் வாசிக்க வாசிக்க அந்த கதையோ, அந்த கவிதையோ, அந்த நாவலோ அவர்களை உள்ளே இழுத்து கொண்டு ஆலிஸின் ஒரு புதிய உலகம் மாதிரியான ஒரு புத்தம்புது உலகத்தை அவர்களுக்கு தரும். இதை குழந்தைகள்கிட்ட இருந்து தான் நம்ம தொடங்கணும். இனிமேல் வயசானவங்களை நம்மளால் மாற்றவும் முடியாது, மாற்றி பிரயோஜனமும் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் குழந்தைகளை நாம் மாற்ற முடியும். ஏன்னா குழந்தைகளுடைய உலகம் ரொம்ப அழகானது, வெள்ளந்தியானது, கள்ளம் கபடம் மற்றது, இன்னும் மானுட குலத்தின் மோசமான கரைகள் இல்லாத ஒரே உலகம் குழந்தைகளின் உலகமாகத்தான் இருக்கிறது. அதனால் குழந்தைகளின் உலகத்திலிருந்து இந்த வாசிப்பை தொடங்குவது ரொம்ப சரியான விஷயம். பிகாசோ எழுதின வார்த்தை பென்சில் அப்படிங்கிற வார்த்தை. அவர் எழுதும் போது பென்சில்னு எழுதியிருக்கிறார். பிற்காலத்தில் அந்த பென்சிலை வைத்து வரையக்கூடிய மிகப்பெரிய ஓவியராக அவர் வந்திருக்கிறார். அதனால் அந்த குழந்தை பருவத்தில் அவங்க மூளைக்குள் எது நுழைகிறதோ அதுதான் நாளைக்கு வெளியே வரும் என்பதால் இந்த புத்தகத்தை எப்படியாவது குழந்தைகளிடம் திணித்து விடுங்கள். அது ஒரு இனிப்பான விஷயமாக திணித்து விடுங்கள். அதுக்கப்புறம் வருகிற எல்லா செயல்களும் நல்ல செயல்களாக நிச்சயமாக இருக்கும். அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நாளைக்கு எனக்கு பிறந்த நாள்னா நான் என்னங்க சொல்வேன்? நானே ஏன் பிறந்தேன்னு தெரில மேடம், இப்படி தான் நான் சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நாளைக்கு பர்த்டே அப்படிம்பாங்க. ஆனால் குழந்தைகள், ஒட்டுமொத்த குழந்தைகளையும் நீங்கள் பாருங்க, நாளைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? வர்ற 15ஆம் தேதி எனக்கு ஹாப்பி பர்த்டே அப்படிம்பாங்க. ஏன்னா தான் பிறந்தது மகிழ்ச்சியானது என்று குழந்தைகள் மட்டும்தான் நம்புகிறார்கள். நம்ம யாருக்கும் நம்பிக்கையே கிடையாது. நான் ஏன் பிறந்தேன்னே எனக்கு தெரில, நான் ஏன் பிறந்தேங்கிறது என் கூட இருக்கிறவங்களுக்கே பிடிக்கலை, நான் எப்படா போய் சேருவேன்னு என் எதிரிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் நம்மளுடைய சிந்தனை இருக்கும். ஆனால் குழந்தைகளுடைய சிந்தனை மட்டும்தான் என்னுடைய பிறப்பு மகிழ்ச்சியானது என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளில் இருந்து தான் இதை நாம் தொடங்க வேண்டும். குழந்தைகளுடைய சாயல் பற்றி ஒரு கவிதையை தங்கமூர்த்தி சார் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். எந்த ஒரு குழந்தையும் நம்ம போய் ஈஸியாக கொஞ்சிட்டு வந்துடவே மாட்டோம். மனுஷன்ட்டு உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, நம்மளுடைய சிந்தனையை பூரா அங்கே தான் போய் கொட்டுவோம். குழந்தை அவங்க அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா, யார் மாதிரி இருந்தால் இப்போ நீ என்ன பண்ண போகிற? அம்மா மாதிரி இருந்தால் 500 ரூபா கூட கொடுக்க போறியா, இல்லை அப்பா மாதிரி இருந்தால் 200 ரூபா குறைச்சி கொடுக்க போறியா? அதே 2 ஆப்பிள் பழம் 2 ஆரஞ்சு பழம் இதை தானே கொடுத்துட்டு வர போகிறோம். இல்லைனா அந்த எப்பயுமே ரெடிமேடாக வச்சுருப்பாருங்க வருங்க, அந்த சட்டையை கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த சட்டையை 3 வருஷம் ஆனாலும் அந்த குழந்தைக்கு போடவே முடியாது. அந்த 3 வருஷம் ஆகும்போது அந்த ட்ரெஸ்ஸு தொலைஞ்சு போயிடும். அதை கொடுத்துட்டு தான் நம்ம வரப்போகிறோம். இது எப்படி இருக்குது? நாத்தனார் மாதிரி இருக்கா, மாமியார் மாதிரி இருக்கா, கொத்தனார் மாதிரி இருக்கான்னு 1008 குறை அங்கே உட்காந்துக்கிட்டு. மூக்கு இப்படி இருக்குது, காது இப்படி இருந்தால் பெரிய கொடக்காதாக இருந்தால் அவன் மாதிரி வருவான், வாய் இப்படி இருந்தால் இவங்கள மாதிரி வருவாங்கன்னு வச்சு செய்கிறது. ஆனால் குழந்தை உண்மையில் யாருடைய சாயலில் இருக்கிறது என்பதற்கு தங்கமூர்த்தி சார் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கிறார். பிறந்த குழந்தை யார் சாயலில் என்ற ஆராய்ச்சியில் ஆளுக்கு ஒரு சாயலை அப்பியபடி கொஞ்சுகிறார்கள். ஆளுக்கு ஒரு சாயலை சொல்லி சொல்லி அந்த குழந்தை எல்லாரும் கொஞ்சுகிறார்கள். பால் அருந்தும் குழந்தை ஒரு முறை திரும்பி பார்த்து சிரிக்கிறது கடவுளின் சாயலில்.
குழந்தை யார் சாயலில் இருக்குது? கடவுளின் சாயலில் இருக்கிறது. ஒரு படைப்பாளனின் சாயலில் தான் அந்த குழந்தை பூமிக்கு வருகிறது. நம்ம சாயலையும் சாயத்தையும் அதற்கு பூசிவிட்டு அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தோடு சேர்ந்து தேசத்தின் எதிர்காலத்தை நம்ம குழப்பி விடுகிறோம். குழந்தைகளாகவே வளர்ந்தார்கள் என்றால் இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானதாக இருக்கும், எவ்வளவு சிறந்ததாக இருக்கும். அதற்குத்தான் இந்த எழுத்துக்கள் ரொம்ப அதிகம் தேவைப்படுகிறது. ஒரு கவிஞர் எழுதுனாங்க, குழந்தைகள் வரையும் ஓவியத்தில் இடது பக்கம் சூரியன், வலது பக்கம் நிலா. நிலா இருக்கும்போது சூரியன் வர முடியுமா? சூரியன் இருக்கும்போது நிலா வர முடியுமா? ஆனால் குழந்தைகள் வரைகிற ஓவியத்தில் எல்லாமே வரும். எல்லாமே சாத்தியப்படுத்த குழந்தைகளால் மட்டும்தான் முடியும். குழந்தைகள் வீடு படம் வரையும் போது பார்த்துருக்கீங்களா? வீடு வரேன்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுங்க, வெறும் வீட்டை எந்த குழந்தையும் வரைவதே இல்லை. அந்த வீட்டுக்கு பக்கம் ஒரு மரம் இருக்கும், அந்த வீட்டுக்கு முன்னாடி நதி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கு முன்னாடி எப்படி நதி வரும்? அந்த சாத்தியத்தை எப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. வீட்டுக்கு முன்னாடி நதி ஓடும், வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும், இடது பக்கம் பூச்செடி இருக்கும், பின்னாடி ஒரு உதிக்கிற சூரியன் இருக்கும், முன்னாடி ஒரு நிலா இருக்கும், அந்த நதியில் ஒருத்தர் படகுல போய்கிட்டு இருப்பார் வீட்டுக்கு முன்னாடி. இந்த கற்பனைகள் எல்லாம் உலகத்தின் எந்த ஆச்சரியங்களும் மற்ற கற்பனைகள் தான் குழந்தைகளின் வெள்ளந்தியான உலகத்தில் நிறைந்து இருக்கிறது. இதை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த வாசிப்பை, எழுத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைகள் வரைகிற வீட்டுக்கு தாழ்பாலே கிடையாது. எங்கேயாவது தாழ்பால் போட்டு பூட்டு போட்டு குழந்தைங்க வரைஞ்சிருக்காங்களா? சாவி எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்காங்களா? கிடையாது. ஏன்னா குழந்தைகளுடைய வீடு திறந்த புத்தகம் மாதிரி எல்லாருக்கும் பொதுவானது. யார் வேணாலும் அந்த வீட்டுக்கு வரலாம், தங்கலாம், சாப்பிடலாம், படிக்கலாம், நிம்மதியாக வாழலாம். இப்படி ஒரு அழகான உலகத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிற பிள்ளைகளைத்தான் நம்ம பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீ அதைப்படி இதைப்படி, அவங்களாகணும் இவங்களாகணும் அப்படியாகணும் என்று நாம் மாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த குழந்தைகளின் உலகம் எவ்வளவு அழகானது அப்படின்றதுக்கு அம்சப்பிரியா ஒரு சின்ன கவிதை சொல்லியிருப்பார். அவர்கள் அதிசயாவிடம் ஒரு ஆப்பிள் துண்டை கொடுத்தார்கள். ஒரு குட்டி பாப்பாட்ட ஆப்பிள் துண்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பாப்பா ஆப்பிள் துண்டை வச்சுக்கிட்டு உஷாவுக்கு கொஞ்சம், விசாலாட்சிக்கு கொஞ்சம், மீனாட்சிக்கு கொஞ்சம், பிரியாவுக்கு கொஞ்சம் என்று அவள் அதை காக்கா கடி போட்டுக்கொண்டே இருந்தாள். இப்போது ஆப்பிள் துண்டு ஆப்பிள் தோட்டமாக மாறிக்கொண்டிருந்தது. ஒரு துண்டு ஆப்பிள், ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்காக இவ கடிச்சு கொடுக்க கொடுக்க அது அன்பின் ஆப்பிள் தோட்டமாக மாறிக்கொண்டே இருக்குது. குழந்தைகள் உலகம் எவ்வளவு அழகானது. ரெண்டு பெரியவங்க நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு குழந்தை பார்க்குறதுக்கே கருப்பாக பரட்டத்தலையோட உடம்பு முழுக்க மண்ணாக உருண்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் சொல்லியிருக்கார், அந்த பிள்ளை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு. பக்கத்தில் அவர் சொல்கிறார், அப்படிலாம் சொல்லாதீங்க, உலகத்திலே அழகான குழந்தை தான் இந்த குழந்தை தான் அப்படின்னு இருக்கார். எப்படி எவ்வளோ அடித்து சொல்கிற? ஏன்னா இது ஏன் குழந்தை அப்படின்னு இருக்கார். உலகத்தில் எல்லா பெற்றோர்களுக்கும் தங்கள் குழந்தை தான் அழகானவர்கள். தாகூர் ஏதோ ஒரு விருது வாங்குறதுக்காக மேடைக்கு போகிறாராம். கூட்டமே அவரை ஆர்வமாக கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தை அது பாட்டுக்கு சிரிச்சிருக்குது. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அமைதியார் அமைதியார், தாகூர் விருது வாங்க போகிறார். போன தாகூர் திரும்பி வந்து சொன்னார், அம்மா குழந்தைய அதட்டாதீங்க, இந்த குழந்தையின் சிரிப்பை போன்ற ஒரு கவிதையை என்னால் கூட எழுத முடியாது என்று சொன்னார். இப்போ குழந்தையின் சிரிப்பை தொலைத்து விட்டு தான் நாம் என்னென்னத்தையோ வாங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அழகான சிரிப்பை தொலைக்காத எழுத்துக்களை நாம் அவர்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் முடிவு செய்து கொள்ள வேண்டும். மையத்தை தலைமை கொள்வது என்றால் என்ன? ஏதோ மெஸ்ஸியை பற்றி சொல்கிறேன். மெஸ்ஸி ஆடிய 5வது வேர்ல்ட் கப், அவன் ஆடிய மற்ற வேர்ல்ட் கப்ல எல்லாம் அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். அவன் தான் மேன். ஆனா அவனை பத்தி தெரியுமா? அவன் ஒரு கர்ஸ்ட் பிளேயர், அவன் ஒரு சபிக்கப்பட்ட பிளேயர். அவன் இருந்தான்னா அந்த டீம் ஜெயிக்காது. அப்படி ஒரு 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 சொல்லிடுவாங்கல்ல, அப்படி சொல்லுவாங்க, அவன் வந்தா உருப்படாது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வேர்ல்ட் கப்பை நாங்க திறந்து உட்கார்ந்தோங்க. ஃபர்ஸ்ட்ங்க ஓப்பனிங்க அர்ஜென்டினா யாருக்கிட்ட தோத்துச்சு? சவுதி அரேபியா கிட்ட தோத்துச்சிங்க. சவுதி அரேபியாவுக்கும் ஃபுட்பாலுக்கும் வேர்ல்டு கப்ல தொடர்பே இல்லைங்க. தோத்தாங்க அவன். நான் யோசித்து பார்க்கிறேன், தோற்ற ஒருத்தன். அப்புறமா இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஹூ இஸ் மெஸ்ஸி, யாரா நீ யாரா நீ யாரா நீ ஃப்ரஸ்ட்ரேட் பண்றாங்க. அவன் ஒன்னும் செய்யலைங்க. அவன் டேட்டாவை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான், ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கிட்டே இருந்தான். கடைசியா பிரான்ஸோட வந்து நிக்கிறான். 7 கோல் போட்டாங்க. அவன் தாங்க ஜெயிச்சான். வேர்ல்ட் கப் அவன் கிட்ட போயிடுச்சு. நான் ஏன் இந்த மெஸ்ஸியை பத்தி சொல்றேன் தெரியுமா? he is a subject for me today. அவனுடைய ஒரு போட்டோ வேர்ல்டு ஃபேமஸ் ஆன இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய இன்ஸ்டாகிராமனுடைய ட்ரெண்டிங் போட்டோ அவனுடைய போட்டோ. அது என்ன போட்டோ பாருங்க. அவன் மேன் ஆஃப் த மேட்ச் இருக்கும்போது
அப்படி முத்தம் கொடுத்துட்டு இருப்பான் அந்த கப்பை. அவன் முகத்துல ஒரு சோகம் இருக்கு. வேர்ல்ட் கப் இருக்குல்ல, அப்படி இப்படி கலாட்டா பண்ண எந்த போட்டோ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆகலைங்க. எந்த போட்டோ ட்ரெண்டிங் ஆச்சு தெரியுமா? அந்த வேர்ல்ட் கப்பை அப்படி சாட்சி போட்டுட்டு பெட்ல கவுந்து போட்டு தூங்கிட்டு இருப்பான். இந்த உலகத்துல அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இளைஞர்களுக்கு சொல்கிறேன், அவனுடைய கோல் வேர்ல்ட் கப். இந்த வேர்ல்ட் கப் என் கைக்கு வரும் வரைக்கும் நான் உறங்கவில்லை, இதோ வந்து விட்டது, உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த உலகத்திற்கு சொன்னான் மெஸ்ஸி. மெஸ்ஸி என்பவன் வெறும் ஒரு சாதாரண நீங்கள் கொண்டாடக்கூடிய, நீங்கள் ஷர்ட் போட்டுக்கிட்டு மெஸ்ஸி என்று சொல்லக்கூடியவன் மட்டும் இல்லை. சரி, இந்த சப்ஜெக்ட சொன்னல, நான் மெஸ்ஸியை விட அடுத்த கட்டத்தில் ஒருத்தனை சொல்றேன். அவன் பேரு ரொனால்டோ. எல்லாரும் மறந்துட்டோம் அவனை. ஏன் மறந்தோம்? ஜெயிக்கின்றவனை தானே இந்த உலகம் ஞாபகம் வைக்கிறது, தோற்கின்றவனை யார் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்? நான் சொல்லுகிறேன், மெஸ்ஸியும் ரொனால்டோவும் ஈக்குவல்ங்க. இத நான் சொல்லல, மெஸ்ஸி ஒரு பேட்டியில சொல்றான். நான் தேடுனேங்க மெஸ்ஸியை பற்றி பேசணும்னு, உடனே மெஸ்ஸியை பத்தி தேடுனேன். மெஸ்ஸி சொல்றான், முன்னால ஒரு இன்டர்வியூல சொல்றான், உங்களுக்கு பிடித்த ஒரு ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்க, வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்க, உங்க பேரை சொல்லக்கூடாது. அவன் வேற யார் யார் பேரோ சொன்னா, ரொனால்டோ பேரை சொல்லவே இல்லை. இன்டர்வியூ முடியும் பொழுது அந்த இன்டர்வியூவர் கேட்கிறான், நீங்க ஏன் ரொனால்டோ பேரை சொல்லல, பொறாமையான்னு கேட்கிறான். Are you jealous? அதுக்கு மெஸ்ஸி தந்த பதில் பாருங்க, ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸுங்க. மெஸ்ஸி தந்த பதில் என்ன தெரியுமா? நீங்க தான் என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, நீ தான் என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டியப்பா. மெஸ்ஸியினுடைய குழந்தை ரொனால்டோக்கு ஃபேன், ரொனால்டோடைய பையன் மெஸ்ஸிக்கு ஃபேன். ரெண்டு பேரை ரைவல்ஸ்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் ரொனால்டோவை பேசுறேன், 37 வயசு. நீங்க போய் இன்னைக்கு யூடியூப்லயோ கூகுள் பண்ணியோ பாருங்க, அவனுடைய ஒரு ஷார்ட் மட்டும் பாருங்க. 37 வயசுல இங்க இருக்குங்க கால், இப்படி எகிரி அடிக்கிறாங்க. அவன் எங்கிருந்து அடிக்கிறானே தெரியாது, அப்படி பந்தாடுறான். அவன் மொராக்கோ கிட்ட தோத்தான், கரெக்டா சொல்றேனா? அவன் போர்ச்சுகல், மொராக்கோ கிட்ட தோக்குறான். இப்ப தோத்தவனை பத்தி ஏன் சொல்ல, இப்ப ஜெயிக்கிறவனை பத்தி சிலபஸா சொல்லிட்டேன். இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜெயித்தவர்கள் மட்டும் இல்லை நம்முடைய சிலபஸ். நான் ஏன் ரொனால்டோ பற்றி சொல்லுகிறேன், வைய தலைமை கொள்ளுவது என்றால் என்ன என்பதற்காக சொல்லுகிறேன். பாருங்க, ரொனால்டோ மொராக்கோ கிட்ட தோக்குறான், தோத்தாச்சு, இனிமேல் டீம் ஜெயிக்க முடியாது, கடைசி சான்ஸ் போயிடுச்சு. ஃப்ளைட் ஏறிட்டான் தாயகத்துக்கு. அவன் ஸ்பெயினுக்கு போயிட்டான். ஸ்பெயின்ல பத்திரிகையாளர்கள் ரொனால்டோவை சந்திக்க போறாங்க. அவன் வீட்டுல இல்ல. எங்க தெரியுமா இருந்தான்? நைட்டு போய் இறங்கினாங்க. நைட்டு போய் இறங்கினவன் காலையில தோத்தவங்க 37 வயசு, அடுத்த வேர்ல்ட் கப் அவன் ஆடுவானான்னு கூட தெரியாதுங்க. அவன் எங்க தெரியுமா அவனை சந்தித்தார்கள்? பிளே கிரவுண்ட்ல சந்திச்சாங்க. அவன் பால் எடுத்துட்டு பிளே பண்றதுக்கு போயிட்டான். பாலு மகேந்திரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கலைஞர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எங்கள் கல்லூரிக்கு வந்த பொழுது அவரிடத்தில் நான் கேட்டேன், ஐயா ஏதாவது சொல்லுங்க ஐயா, ஏதாவது வார்த்தை. அதான் அவருடைய கடைசி நிகழ்ச்சி. சினிமாவின் மொழி பற்றி பேசினார் எங்க காலேஜ்ல, SIT காலேஜ்ல. சாப்பிடும் போது கேட்கிறேன், ஐயா ஏதாவது சொல்லுங்க ஐயான்னு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பர்வீன், வாழ்க்கையில ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ முக்கியம் இல்ல, விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அதுதான் முக்கியம் என்று சொன்னார். என்ன வார்த்தை இது? ரொனால்டோ இருக்கிறான் இல்லையா, அவன் 280 மில்லியன் அந்த டாலருக்கு சவுதி அரேபியாவுடைய அல் நிசார் அப்படிங்கிற ஒரு அமைப்புல பிளேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல ஜெயிச்ச மெஸ்ஸி கூட சம்பாதிக்காத அளவுக்கு தோற்று போனவன் என்று சொல்லக்கூடிய ரொனால்டோ சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறான் என்பதனை உங்கள் கருத்திற்கு சொல்லுவதற்காகத்தான் வந்தேன். வாழ்க்கை என்பது என்ன? பரிசு பெறுவதா? என்ன கேட்டா பரிசு பெறுவது அப்படிங்கிறது என் பார்வையில் வேறு. இதோ பார்,
ஜெயித்தால் இப்படி பரிசு கிடைக்கும் என்று ஜெயிக்காதவர்களுக்கு சொல்லுவதற்கான வாய்ப்பு தான் ஜெயிக்கின்றவர்களுக்கு பரிசு கொடுப்பது என்று நான் சொல்லுவேன். அப்படித்தான். பறவை பறக்கிறது என்றால் அது விடுதலையினுடைய அறிகுறி கிடையாது. தன்னுடைய வயிற்றில் பற்றி எரியும் பசிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் ஸ்பேஸ்க்கும் இடையில் அவன் அடித்துக் கொள்ளுகின்ற அடித்தலுக்கு பெயர் பறத்தல் என்று நான் சொல்லுவேன். வாய்ப்புகளை எப்படி பார்ப்பது, வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது. இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது. இப்படி சொல்கிறேன். ரூமி சொல்கிறான், கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு. என்ன வார்த்தை அது? கொய்யா மரத்திலிருந்து இறங்கு என்கிறான். ஏனென்றால் பழுத்த பழம் காய்த்திருக்கக்கூடிய குட்டையான கொய்யா மரத்தில் உட்கார்ந்து கொண்டு கனிகளை சாப்பிட்டு கொண்டு அங்கிருந்து உலகத்தை பார்த்து கொண்டு இதுதான் உலகம் என்று நாம் நினைக்கிறோம். கிடையாது. உலகம் மிகப்பெரியது, வாழ்க்கை மிக விரிவானது. உன்னுடைய சிறிய வட்டத்தில் இருந்து புறப்பட்டு வெளியில் வா. இந்த சகோதரி சொல்லுகின்ற ரூமியினுடைய ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். முடிந்தால் 2 முறை சொல்லுகிறேன். முடிந்தால் உங்கள் டைரிகளில் போய் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம தோத்துருக்கோம், நிறைய முறை தோக்குறோம். நிறைய தோக்கிறவங்களுக்கு அவன் சொல்லுகிறான், உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? மறுபடியும் சொல்கிறேன், உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் சந்தேகம் வராதது ஏன்? நீங்க நான் ஒரு சின்ன அறிவியல் குறிப்பு தரேன். உங்க பிளட் இருக்குல்ல, உங்க பிளட்டினுடைய தன்மையை ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்குள்ள போட்டீங்கன்னா அந்த குரூப்ல அந்த அந்த உங்களுடைய டென்சிட்டியை, உங்களுடைய எல்லா உயிரியல் தன்மையையும் ஆராய்ந்து அது சொல்லிரும் உங்களுக்கு எந்த உணவு உகந்தது, எந்த உணவு உகாதது என்று. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு லிஸ்டை நான் பார்த்தேன். எது நம் ரத்தத்திற்கு ஆகாதோ அதுதான் நம் நாக்கிற்கு பிடித்திருக்கிறது. அதுதான் நமக்கு பிடிக்கும். எது நமக்கு ஆகாததோ அது பிடிக்கும். அதனால் தான் கிறிஸ்துவர்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, இறைவா என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படி என்னை வழி நடத்துவாயாக கேட்கிறாங்க. எனக்கு எது பிடிக்குமோ அது அல்ல வாழ்க்கை. உனக்கு எது பிடிக்குமோ, எனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதன் வழி என்னை வழி நடத்துவாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நான் இப்படி சொல்றேன், விரும்பியதை செய்யுங்கள். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி செய்யுங்க. நான் அறம் சார்ந்து பேசக்கூடியவள். நான் உங்களுக்கு பிரார்த்தனையோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுடைய வெற்றி இன்று கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் உங்கள் வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் வந்து சேரும். ஆனால் அதுவரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டிருந்தால், செய்கிறோமா? இந்த உலகத்திலேயே தோற்கிறது என்றது என்ன தெரியுமா? களத்தை விட்டு நீங்குவதுதான். களத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறோமா, நாம் தோற்கவில்லை என்ற அர்த்தம். நெவர் குவிட், நெவர் கிவ் அப். கடைசி வினாடிங்க, கடைசி வினாடி மேல கை வச்சுட்டாங்க துச்சாதன புடிச்சு இழுக்கிற அந்த நேரத்தில் கிருஷ்ணானா வந்தானா இல்லையா? கடைசி வினாடிங்க, நெருப்புல குதிங்கிறாங்க. நெருப்புல கால் வச்சதுக்கு அப்புறமா தாங்க நெருப்பு அணைஞ்சது. இங்க தலைய வெட்டுறதுக்கு போயிட்டாருங்க. இசாக் ஆபிரகாம் போயிட்டார், தலைய வெட்டுறதுக்கு போயிட்டார். வெட்டுறதுக்கு போனதுக்கு கத்தி வச்சதுக்கு அப்புறமா தானங்க ஆடு வந்துச்சு. கடைசி வினாடி வரைக்கும் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்ட அந்த கடைசி வினாடியில் தானே உயிர் தெழுந்தார் இயேசு கிறிஸ்து. கடைசி வினாடி வரைக்கும் there is a chance. never give up, never give up. இந்த உலகத்தை தலைமை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மனதை முதலில் நீங்கள் வெல்ல வேண்டும். இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரிவதற்காக சொல்லி. நிறைய சின்ன குழந்தைகள் வந்திருக்காங்க. நமக்கெல்லாம் ஒரு காக்கா கதை தெரியும். அந்த காக்கா கதை நான் பேசி ரொம்ப ஃபேமஸ். நான் இன்னைக்கு அந்த காக்கா கதை சொல்ல போறதில்லை. இந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச கிராஸ் ஹாப்பர் கதை சொல்றேன். குழந்தைங்களுக்கு நமக்கு தெரியல தானே, தெரியுமா? அவங்களுக்கு காக்கா கதை தெரியாது. போன வாரம் ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன், 10th ஸ்டாண்டர்ட். அதில் ஒரு சயின்டிஸ்ட் வந்திருந்தார்.
திருச்சியில. அவர் எல்லாரையும் ஊக்கப்படுத்தி பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், திருவிளையாடல்ல நக்கீரோ அப்படின்ற ஒரு டைலாக் வரும்ல, அந்த டைலாக ஃபுல்லா சொல்றார். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம் எல்லாம் சொல்றார். ஃபியூனரல்ல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. கடைசியா அவர் சொல்லி முடிச்சாரு. ஏன் யாருக்குமே, நாங்க மட்டும் கை தட்டிக்கிட்டே இருக்கோம். ஐயோ நக்கீரோ நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம், அவ்வளவு கத்தி பேசுறாரு. நான் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். மற்றவங்க எல்லாம் இப்படியே பாக்குறாங்க. என்னது இதுன்னு தெரியல அவங்களுக்கு, இந்த டயலாகே தெரியல. அப்புறமா சொன்ன திருவிளையாடல்ங்கன்னா தனுஷ் சார் நடிச்ச படமான்னு கேக்குது. ஒண்ணு தெரியலைங்க. நான் ஒண்ணு சொல்லவா, அவர்கள் மீதா குற்றம், அவர்கள் மீதா குற்றம். அந்த ரசனையை கடத்தாத ஒரு தலைமுறையை நான் குற்றம் சுமத்துகிறேன். ஒரு தலைமுறை இருக்கிறோம் நாம. நான் எப்பவுமே சொல்றேன், இதோ இந்த சனியன் ஒண்ணு இருக்குல்ல, கொல்லிக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கேன் இதுக்கு. ஒருத்தன் வாழைப்பழம்னு ஒரு ப்ரோக்ராம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாருங்க, பேர் வாழைப்பழம். அவங்ககிட்ட கேட்டாங்க, என்ன வாழைப்பழம், அது என் ஊருக்கு பழம் நான் ஆரம்பிக்கிறேன், அவன் ஊர் பழம் ஆப்பிள்னு ஆரம்பிச்சா மட்டும் எல்லாரும் வாங்குறீங்க. நல்லா தான் இருந்தது அந்த டைலாக் எனக்கு. நான் இந்த கம்பெனியை பத்தி பேசலைங்க, இந்த குறியீடு பத்தி பேசுறேங்க. இந்த ஒரு குறியீடு இருக்கு தெரியுமா, இது எல்லாத்துக்கும் பொருந்துங்க, இந்த போனுக்கே பொருந்தங்கிறேன் நான். பல குடும்பங்கள் பிரிஞ்சதுக்கு காரணம் இதுங்க, பல கல்யாணம் நின்று போனதுக்கு காரணம் இதுங்க. எல்லாம் பேசிட்டீங்கன்னா அப்புறமா என்ன பேசுவீங்க? நான் யோசிச்சேன், ஒரு ஹோர்டிங் பாக்குறேங்க, கல்யாணம் 3 நாளைக்கு அப்புறமா. நான் இங்க பேசாம எங்க பேசுறது? டீச்சர் தானே, திட்டினா வாங்கிக்க. 3 நாளைக்கு அப்புறமா தானே கல்யாணம். எப்ப பிடிச்ச அந்த போட்டோவை நீ, அந்த பொண்ணு இடுப்புல கைய வச்சுக்கிட்டு, அது உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு தோன்றியே முன்னால. கல்யாணம் பண்ணிட்டேன்னா தோன்று. ஏன்னா புகழ், திருமணம் செய்து கொள்வது என்பது புகழ், சரியா? கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நீ கட்டி பிடிச்சிட்டு போட்டோ, அதுவே அநாகரிகம் தான். பிடிச்சிட்டு போட்டோ போடு, இல்லைன்னா போடாத. அப்பதான் எனக்கு ஒரு குரல் தெரிஞ்சுது, தோன்றீர் புகழோடு தோன்றுக, அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஓடிங்கில் புகழோடு தோன்றினால் தோன்று, இல்லை என்றால் அதில் தோன்றாமல் இரு. இப்ப நம்ம எல்லாருமே வரோம் போறோம்ல, நிறைய பேர் செல்ஃபி எடுத்துப்பாங்க. எனக்கு புரியறதே இல்லைங்க, அந்த செல்ஃபி என்ன பண்ணுவீங்க? டெய்லி காலையில எழுந்திருச்சு இப்படி காட்டி, சூடம் காட்டி, பொட்டு வச்சு என்ன பண்ண போறீங்க அந்த அந்த செல்ஃபியோட? எனக்கு புரியல, அதனால கேட்குறேன். எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசா இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. நான் சும்மா உங்களோட சேர்ந்து யோசிக்கிறேன். நான் ஒரு அரசியல் தலைவரோ ஒரு கலைஞர்களோ யாரேனும் வந்தா உடனே அவங்களோட இப்போ இந்த இந்த ஸ்கிரீன்ல அவரும் நீங்களும் வரீங்க, சரியா? 2 பேரும் வரீங்களா? அவர் புகழோட தோன்றி இருக்கிறாரு, நீங்க இந்த அம்மா சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த அக்கா சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பேச்சாளர் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோ. தோன்றீர் புகழோடு தோன்று, இல்லை என்றால் தோன்றலின் தோன்றாமை நன்று. சொல்லிக் கொடுங்க, நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். சுயமரியாதையுடன் இருப்பு. யாராவது பார்த்தியா, பிடிச்சிருக்குதா, உனக்கு அந்த மாதிரி வளரணுமா, பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கோ, ஸ்டெப் பண்ணு, பிளான் பண்ணு, போ, ஜெயிச்சு காட்டு. இந்த குழந்தைகளை இனிமேல் நடிக்காத, விளையாடாத அப்படின்னு திட்டாதீங்க. இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற மாதிரி நடிடா, சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுறான்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் பல தடவை சொல்லிட்டேன், குழந்தைகள் கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க, தாய்மார்களே தந்தைமார்களே சொல்லாதீர்கள், ஏய் என்னையும் என் பொண்டாட்டியும் நீ பாத்துக்க வேணான்ப்பா, நீ மாட்டு படிச்சு நல்ல ஆளா வந்து பொழைச்சு போனா போதும்னு. அவன் அதை நம்புறாங்க. அப்படி சொன்னது சத்தியன்னு போய்கிட்டே இருக்கிறான். இன்னில இருந்து டயலாக் மாத்திருங்க. டேய் இத பாருடா, என் வாழ்க்கையை சீரழிச்சு என் குடும்பத்துக்கு கொடுக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்து ஆளாக்கி இருக்கிறேன். நீ தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும், என்னையும் என் மனைவியையும் பிள்ளைகளுக்கும் கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய காவலாளியாக என் குடும்பத்திற்கு நீ தான் இருக்க வேண்டும்ன்ற பாண்டேஜோட பிள்ளைங்களை வளருங்க.
நீ பாட்டுக்கு போயிடுறான். சொல்றேன் பாருங்க, வாழ்க்கை எப்படி சந்திப்பது. நான் ஒரு 5 லேயரை சொல்லி கொடுத்துட்டு போறேங்க. இவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்களே, எதேனும் டேக் அவே இருக்கணுமா இல்லையா? ஒரு 5 லேயர்ஸ் சொல்லி கொடுக்கிற சகோதரா, 5 லேயர்ஸ். ட்ரை டு லிவ் இட். முடிஞ்சா வாழ்ந்துருங்க. இந்த வெட்டிக்கிளி கதைக்கு வரேன், சொல்லாம போக மாட்டேன். அவ சாக்லேட் சாப்பிட்டு இருந்தவ விட்டுட்டா. ஏதோ சொல்றேன்னு சொன்னியே சொல்லு அப்படின்னு நிக்கிறா. சொல்றேன், ஒரு 5 லேயர் சொல்றேன். நம்ம எல்லாருமே வாழற லேயர் என்ன தெரியும்? நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லேயரோடைய செத்து போயிடும். 5 லேயர்ஸ் யாரும் போறதே இல்லை. ட்ரை டு கோ டில் தட் 5 லேயர்ஸ். லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் பல தடவை, கோடி தடவை சொல்லி இருக்கிறேன் இந்த விஷயத்தை. நம்ம எல்லாருமே இப்போ ஓங்கி சிரித்து கைத்தட்ட அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல போறேன். நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்ல. போன்ல இருந்தவங்க கொரோனால இல்லைங்க நிறைய பேரு. இன்னைக்கு வேற செய்தி வந்துட்டு இருக்கு, இவருக்கு தொற்று அவருக்கு தொற்றுன்னு. நமக்கு எந்த தொற்றும் இல்லை, நம்ம இன்னும் உயிரோட இருக்கிறோம். செலிப்ரேட்டர்ஸ் இல்லையா? லைஃப் itself is sufficient to celebrate. உயிரோட இருக்கிறோம்ல, புரியுது இல்ல பேசுறது? உடம்பு வலிக்காம உட்கார்ந்து இருக்கோம்ல, we win. உயிரோடு இருப்பது, புரிந்து கொண்டு இருப்பது, ஒரு விஷயத்தை மகிழ்ச்சியோடு உள்வாங்குவது. நான் இது சொல்ற ஒரு 5 லேயர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லேயர் ஒன்னு இருக்குது, துட்டு, காசு, சம்பாதிக்கிறது. இந்த பசங்களை எதுக்கு படிக்க சொல்றீங்க? அதுக்கு தானே. அப்புறம் சரி சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான், செத்துடலாமா? அப்புறம் அப்படி அனுபவிச்சுட்டாலும் அனுபவிக்கணுமா அவருக்கு? போங்க சார், எங்க அப்பா மாதிரியே தான் சொல்றீங்க நீங்களும். என்ன அனுபவிக்க என்னது? நீங்க வயசான பாட்டிக்கு வெத்தலை வாங்கி கொடுங்களேன். ஃப்ரெஷ்ஷான வெத்தலையை வாங்கி வச்சுக்கிட்டு பழைய வெத்தலையை சாப்பிட பார்த்தியா? வாழவே இல்லை. நான் சொல்றேனே, வாழவே இல்லை. உயிரோட இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து அப்புறமா செத்து போங்கிறேன். இவ்வளவுதான் சொல்றேன். வாழ்ந்து செத்து எப்படி வாழறதுன்னு இதோ இப்போ சொல்லி தந்துடுறேன். சரியா? எங்க அப்பா சொல்வார், மீசாப்பேட்டில் பிறப்பான். எங்க அப்பா ஊர் அது. மீசாப்பேட்டில் பிறப்பான், ராயப்பேட்டையில் கல்யாணம் பண்ணுவான், தேனாம்பேட்டையில் வேலைக்கு போவான். மேக்சிமம் அவனுடைய அவுட்டோரே குரோம்பேட்டை தான். அப்புறமா செத்துருவான், கனாம்பேட்டைக்கு வந்துடுவான். ஒரு 6-7 கிலோமீட்டர் டயாமீட்டர்ஸ்லயே அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். நான் என்ன சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குல்ல, காலையில இருந்து சாயந்தரம் போய் சம்பாதிச்சுட்டு வர்றது, இதுலயே நிறைய பேர் செத்து போயிடும். எலிகளாகவும் எறும்புகளாகவும் செத்து போகிறோம். செகண்ட் லேயர்னு ஒன்று சொல்லித்தரேன். புதுசா இருக்கிற மாதிரி நான் சொல்றது ரொம்ப புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப பழைய விஷயம். ஃபேமிலியோட கனெக்டடா இருங்க. கான்டாக்ட்ல இருக்கிறீங்க, கனெக்டடா இருக்கிறீங்களா? ஜஸ்ட் டு ஹேவ் கனெக்ஷன் வித் யுவர் ஃபேமிலி. அது மட்டும் கொஞ்சம் பாண்ட். வைஃப் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே சுவிட்ச் ஆஃப் போயிடும். அவ்வளோதான். எங்க இருக்கிறீங்க சொல்ல முடியாத இடத்துல இருக்கிற சொல்லு. Have connection with your kids. Have connection with your spouse. Have connection with your mother and father. Have connection with your siblings. Just கொஞ்சமாவது அவர்களோட கனெக்டடா இருங்க. சில பேர் இருக்காங்க, நான் என்னத்த சொல்றது, அண்ணனோட பேசாம இருக்கிறவங்களா இருக்காங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், அப்பா அம்மாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சி கிடைக்கும், அண்ணன் கிடைக்காது, அக்கா கிடைக்காது, முடிஞ்சது அவ்வளவுதான். நாம பிறந்துட்டோம். இங்க அண்ணனுங்களா இருக்கிறவங்க எல்லாம் பாவம். யாராவது அண்ணனுங்களோட பிறந்திருக்கிறீங்களா? எனக்கு ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. எனக்கு எல்லாம் ஒன்னொன்னு. ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி. சத்தியம். அண்ணன் யாரு தெரியுமா? அது சின்ன அப்பாங்க. எங்க அப்பா இப்ப உயிரோட இல்லைங்க. எங்க அப்பாவை பார்க்கணும்னா நான் என் அண்ணனை பார்த்துருவேன். எங்க அண்ணன் எங்க அப்பா மாதிரியே இருப்பான், அப்படியே இருப்பான். சிலது இருக்குது. நீங்க இன்னைக்கு போங்களேன், இந்த சகோதரி சொல்றேன், போங்களேன். அண்ணன் யாரு? நான் தான் பேசுறேன், சொல்லு. இப்படிதான் வரும். என்ன பார்க்கணும் போல. எதுக்கு?
செஞ்சதெல்லாம் பத்தாதா? மனசு சரியில்லைண்ணே, கஷ்டமா இருக்குண்ணே, ஒரு தடவை வெளியில எங்கேயாவது மீட் பண்ணலாமாண்ணே ப்ளீஸ்ண்ணே, ஃபோன் பண்ணி வச்சிருங்க. அன்னைக்கே நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் காத்துருங்க. ஃபோன் வரலன்னா நான் காதை அறுத்துக்கிறேன். வந்துருங்க, ஃபோன் வரும். போங்க, போய் பாருங்க, மீட் பண்ணுங்க. பூனைக்கு முதல் குட்டி பத்தியம் போல் நம் குடும்பங்களுக்கு பத்தியமாகி போனவர்கள் அக்காவும் அண்ணனும் என்பதனை நினைவுபடுத்தி கொண்டு just do have connection with them. இப்போ என்ன தெரியுமா, எல்லாருக்கும் ஒத்த பிள்ளை, அதுக்கு இன்னொரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அதுக்கு புள்ள பிறக்கும். அத்தை கிடையாது, மாமா கிடையாது, பெரியப்பா கிடையாது, பெரியமா கிடையாது, சித்தி கிடையாது, எவனும் கிடையாது. கிழவன் கிளவி உட்காந்துக்கிட்டு ஸ்கைப்ல பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். இருக்கிறது அனுபவிக்கலாம்ல. எல்லா கோபங்களையும் எடுத்து வைத்து காலம் உருண்டோடிக்கொண்டு ஹேவ் கனெக்ஷன் வித் யுவர் ஃபேமிலி. செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சுங்க, அம்மா அப்பா சண்டை போட்டுக்க கூடாதுங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கோங்க ப்ளீஸ். அந்த பொண்ணை பேச்சையே கேட்க விடாம அவர் நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு. உனக்கு தான் சொல்றாங்க, உனக்கு தான். அவருக்கு தெரியாதா? சொல்றது கூட உள்ள வாங்க முடியாதபடிக்கு வெறுப்பேத்தி விட்டுறது. நான் சொன்னேன்ல, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற வாழ்க்கை சீரழிப்பாங்க. ஒரு விஷயத்த நோண்டிக்கிட்டே இருக்க கூடாதுங்க, விட்டுறணும். நான் ஒரு விஷயம் சொல்லவா, செடி இருக்கு இல்லைங்க, நீங்க உரம் தானே போடுறீங்க, உரம் நாத்தமா தானே இருக்கு. ஆனா உள்ள போய் அது என்னங்க ரசாயன வேலை பண்ணுது, அதுல வரக்கூடிய மலர்ல அவ்வளவு வாசனை. உறவு என்பது அப்படித்தான், கசப்பாகத்தான் இருக்கும், சில சில சங்கடங்கள் இருக்கும். ஆனால் அதிலிருந்து வெடித்து கிளம்பி வரக்கூடிய அந்த பலன் இருக்குல்ல, அதற்கு எப்பொழுதும் வாசனை உண்டு என்பதனை நம்பிக்கொண்டு குடும்பத்தோடு ஐக்கியமாக இருங்கள். குடும்பம் நம் பலம். 2வது லேயர். 3வது லேயர் சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் ஈஸ்தட்டிக் சென்ஸோட இருங்களேன். ஆபாசத்துக்கு தான் சிரிப்பீர்களா? கவர்ச்சிக்கு தான் சிரிப்பீர்களா? அழகுக்கு சிரிக்க மாட்டீர்களா? கவிதை கேட்க மாட்டீர்களா? ஒரு அழகான பாட்டு கேட்க மாட்டீர்களா? வெறும் ஓசையின் பெருக்கமா இசை? வெறும் அலங்கார வார்த்தைகளா கவிதை? அமைதியாக மழை பெய்து ஓய்ந்தவுடன் அந்த மழையில் நனைந்த ஒரு செடியை பார்த்து உன் ஆன்மா மலரவில்லை என்றால் நீ மனிதனாக பிறந்தே பலன் இல்லை என்கிறான் ரூமி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.